தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோங்கடல் போற்றி, ஆளிமிசை கல்விதப்பில் அனைத்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவழி திருவாதவூரை திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதவன்பா. ஆர் வந்தன் ஆர் போயின் ஐயாவும் ஆனந்த சீருளத்தே செறிந்திலதே காரிருண்ட கண்டனே ஓர் குருடன் காதல் கொண்டாள் போல் மதுரை அண்டனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்திலே திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் திருச்சாளலிலே சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 13வது பாடல். இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். மலையறையன் பொன்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி, உலகறிய தீவேளாது ஒளிந்திலனேன் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாலனும் அப்படின்னு நமக்கு இந்த பாடல் வருது. இந்த திருச்சாளல் என்பது எதை தருகின்றது அப்படின்னா நீங்க தான் சொல்லணும். திருச்சாளல் என்பது எதை தருகின்றது? வார வாரம் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. திருச்சாளல் எதை தருகின்றது? பதிமுதன்மை. ஆக 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 பதிமுதன்மை. அருமை அருமை. சாந்தி அம்மா அமலாதேவி அம்மா அருமை. இப்ப 2 பேரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. பதிமுதன்மை பறைசாட்டு அட்டகாசமா ஆன்சர் பண்ணிட்டாங்க. பதிமுதன்மை பறைசாட்டுதுன்னா என்ன? நிலையான பொருளான சிவபெருமான பற்றணும்னு சொல்லுது இல்லையா? நிலையான பொருள் சிவபெருமான். நிலையான பொருள் தான் சிவபெருமானா? சரி, ஓகே. வேற என்ன சொல்லலாம்? பதிமுதன்மை பற்றுதல் அப்படின்னா என்ன சொல்லுது? அது அருமை. சாருமதி அம்மாவுக்கு அருமை, அருமையான விஷயம். தனித்தன்மை வாய்ந்தவர். தனித்தன்மை. சிவத்துவ. அடுத்து அவருடைய சிறப்புகள், அவருடைய பெருமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்பதான் நம்ம அவரோட கலந்து நிக்க முடியும் சாமி. அதனால ஏன் அவரோட கலந்து நிக்கணும்? ஏன் வேற கலந்து நிக்கணும்ல? அவர் தான் அதாவது அசையாதவர், ஒரே நிலையா உள்ளவர். அதான் அசைவு. அவருக்கு நிகர் யாருமே இல்லையா? அவருக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை. அவர் ஆனந்தமா இருப்பாருங்க ஐயா. தன்னை சார்ந்தவரையே ஆனந்தப்படுத்தி வச்சுப்பாரு. அருமை அருமை. ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாரும் அதுவும் இல்லாம நிலையான இன்ப சாமி. அவரு நிலையான கருணை 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 கருணை. அருமை அருமை. எல்லாரும் முடிஞ்சா அவங்களுடைய அந்த முக குறிப்புகளை கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இந்த
திருச்சாளல் நாம படிக்கிறதுக்கான காரணம் ஒண்ணுதான், ரொம்ப எல்லாம் பழட்டிக்க வேணாம். சிவபெருமான் ஒருவனை தவிர இந்த உலகம் அல்ல, அந்த சராசரங்கள்ல பெரிய பொருள் ஒன்று இல்லை. அவன்தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், அவன்தான் எல்லாத்தையும் தரவல்லவன் அப்படிங்கிற அந்த தன்மையை சொல்லி தருவதுதான் எது? நம்மளுடைய திருச்சாளல். அப்ப திருச்சாளல் தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவம் ஒருவனே பதி, சிவம் ஒருவனே தலைவன் அப்படிங்கிறத இந்த ஆன்மாக்கள் ஆழமாக வேரூன்ற வேண்டும் அப்படின்ற இடத்துலதான் நம்ம இத சொல்ல வரோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. எனக்கு ஏன் இந்த மாதிரி என்னாச்சு, நம்ம அடியார்கள்ட்ட திருமுறை தான் விண்ணப்பம் செய்ய சொன்னோம். திடீர்னு இன்றைய தினம் மகாலட்சுமி போட்டு உள்ள வந்தது. தவறு இல்லை, நம்ம யாரையும் வழிபாடு செய்வதையோ போற்றுதல் செய்வதையோ நாம கண்டிப்பா அது ஏன்னா எல்லாருமே சிவத்தினுடைய அம்சமாகத்தான் கருதுறோம். அடியார்களையே சிவ அம்சமா கருதும் போது அன்னை மகாலட்சுமி என்பவளை அவளை நம்ம சிவஸ்வரூபமா பாக்குறதுல தவறு இல்லை. ஆனா திருமுறை இசைக்க வேண்டிய இடத்துல மகாலட்சுமியோடைய அந்த வழிபாடு சோஸ்திரம், என்னை மன்னிக்கணும் கலாவதி அம்மா, நான் எதிர்பார்க்கல. நாம திருச்சாளல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ நான் அதனாலதான் நான் செக் பண்ணேன், அடியார்கள் என்ன மாதிரி அவங்க புரிதல், இது ஜென்ரலான விஷயம் தான், அதுக்கு மடியல் சாமி. அப்போ அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் உள்ள வருது அப்படின்னா நான் அதுக்கு ஆப்போசிட் ஆனதும் அல்ல. நீங்க யாரை வேணாலும் வணங்கலாம், நீங்க வணங்குவதற்கு எல்லாத்தையும் சோமா வணங்குறது பாக்குறது தான் ஞானமே கூட. ஆனாலும் ஒரு சின்ன தடுமாற்றம், திருச்சாளல் சரியா சொல்லி தரலையோ, திருத்தாளர்ல எங்க அப்பனுடைய பதிமுதன்மை கொஞ்சம் விலகிடுச்சோ, எங்க அப்பா அவன் சொல்ற மாதிரி அவன் சுடுகாட்டுல இருக்கா, அவன் கையில கபால ஓடு மண்டை ஓடு போட்டிருக்கான், அவன் இப்ப கங்காளம் தோல் மேல் காதலித்து இருக்கான், சாம்பல் அணிந்திருக்கிறான், அவன் கோவணம் அணிந்திருக்கிறான், உடலெங்கும் சுடலை பொடி பூசி இருக்கான்னு சொன்னதால என்னவோ தெரியல, எங்க மக்கள் அவன்கிட்ட செல்வம் இல்லையோன்னு நினைச்சிட்டாங்களோ, செல்வத்துக்கு அதிபதி வேற யாரோன்னு நினைச்சிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அது இல்லைன்னு தெரியும். இல்லங்க ஐயா, வெள்ளிக்கிழமை டக்குன்னு எனக்கு அம்மன் பாட்டுன்னு ஞாபகம். அதுதான் நம்ம எல்லா நாளுக்கும் உரியவன் அவன்தான், எல்லா நாளுக்கும் உரியவன் அவன்தான். அவனுக்கு மேல சிந்திகள் வரக்கூடாது கல்டிவேட் பண்றதுக்காகத்தான் அடியே நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்முடைய தொன்மை மாற மாட்டேது பாருங்க. நமக்குரிய தொன்மை இறைவன் நம்ம இப்படியே பழக்கிட்டோம். வெள்ளிக்கிழமைனாலே அது மகாலட்சுமி கடாட்சம். நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி சபதத்துல வருவாரு, கோமாதா எங்கள் குலமாதான்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சரஸ்வதி அம்மா. அதை பாக்குறப்ப அம்மா இந்த இடத்த பார்த்தாலே லட்சுமி கடாட்சமா இருக்குமான்னு சொல்லி நாராயண எது லட்சுமி கடாட்சம், ஏன்னா சரஸ்வதி இருக்கிறது லட்சுமி கடாட்சம்ன்ற அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆரம்பிக்கும் அந்த கதை. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளையும் அறியாம மங்களத்துக்கு அதிபதி அன்னை மகாலட்சுமி என்ற அந்த தாத்பரியம் நமக்குள்ள வேரூன்றிடுச்சு. மங்களத்துக்கு அதிபதி மகாலட்சுமிய மார்புல தாங்க திருமாலும் காண முடியாத அழல் சோதி வடிவமாக நிற்கின்ற அரும்பெரும் வடிவமாக இருக்கக்கூடிய அண்ணாமலைநாதன் தான் எல்லாவற்றுக்கும் மங்களம்ன்றத ஏதோ இந்த உணர்வு ஏற்க மறுக்குது. ஏதோ ஒரு இடத்த இந்த ஆன்மாவுக்கு அந்த ஏற்பு கொஞ்சம் என்னமோ, அவனை பார்த்தாலே அவன் கழுத்துல நகை போடல, அவன் கழுத்துல தங்கம் போடல, பட்டு பீதாம்பரம் போடல, கையில தங்க குடத்துல அப்படியே காசு குட்டுற மாதிரி அவன் உட்காரல, தாமரை மலர்ல உட்காரல, சுத்தி பல விதமான மலர் தீப தூபங்கள்ல இல்லாம இருக்கிறனாலவோ என்ன தெரியல, அவனை நம்ம பார்க்கும்போது அவன் செல்வத்துக்கு அதிபதி. சங்கநிதி பதுமநிதி நம்ம பாடும்போது இந்த சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய நவநிதிகளுக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய குபேரனே சிவபூசை செய்துதான் தன்னுடைய தனதானியத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ குபேரன் வழிபட்ட தலமே இங்க இருக்கத்தான் செய்யும், நம்மளுடைய மண் பூமியில இருக்கத்தான் செய்யுது. அப்போ எனக்கு ஒரு சின்ன நடுக்கம் வந்துச்சு. ஓகே, ஆக இங்க திருச்சாளல் நாம கொஞ்சம் சரியா எங்கேயோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, இது தவறு நான் சொல்லுகிறேன் கலாவத்தியம், உங்களை மட்டும் டார்கெட் பண்ணல, எல்லார் மனசுலயும் உள்ளதுதான் இதை சொல்ல வரேன். எல்லாரும் மனசுலயும் உள்ளதுதானே தவிர இது தனிநபரை பத்தி நான் சொல்லலன்னு தயவு செய்து எடுத்துக்குவேன். அப்போ நம்மளையும் அறியாம இந்த சமூகம் நமக்குள்ள ஒரு சில விஷயங்களை புகுத்தி இருக்கு தெரியாம. மங்களமா மங்கள கடாட்சமா, கண்டிப்பா அது அன்னை மகாலட்சுமிக்குரியது. படிப்பா கல்வி கடாட்சமா, அது அன்னை சரஸ்வதிக்குரியது. மற்ற எல்லாமே மலைமகள் பிரிச்சு நம்ம பார்க்கிற அந்த தன்மையில நமக்கு போயிருந்தாலும் கூட சிவபெருமான் ஒருவன் தான் எல்லா கலைகளுக்கும் ஊற்று, எல்லா கலைகளுக்கும் ஊற்று, எல்லா
நிலைகளுக்கும் ஊற்று சிவபெருமான் ஒருவன் தான், எல்லா செல்வங்களுக்கும் அவன் தான் ஊற்றுக்கண் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா மறந்துடுறோம். என்னைக்குமே மரத்துல இருக்கக்கூடிய கனிகள் தெரிஞ்சாலும் மரத்தினுடைய வேர்கள் தெரிவதில்லை. ஆனா வேர்கள் தான் மொத்த மரத்தையும் தாங்குவது போல மகாலட்சுமி, நம்முடைய திருமால், மற்ற கடவுளர்கள் வெளியில தெரிஞ்சாலும் அவர்களுக்கெல்லாம் ஆணிவேராக விளங்கக்கூடிய சிவபெருமான் ஏனோ நம்முடைய கண்களுக்கு சரியாக புலப்படுவதில்லை அப்படிங்கிறத அடியன் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாத சூழல், எனக்கு சாப்பிட முடியாம கொஞ்சம் தான். ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா 1.5 மணி நேரம் ஆயிட்டோம். சரி, அதுக்குள்ள அடியன் ரொம்ப டயர்ட் ஆயிருவேன்றக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உள்ள வந்துடலாம். சரி, அடியார்கள் பாடுற அந்த தேவாரம் அதை கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம்னு இருந்தோம். சரி, தவறு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வேல் வழிபாட்டுல எல்லாம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் எல்லாம் வச்சோம். திருவிளக்கு வழிபாடு நீங்க கேட்கலாம், ஏட்டா நீ மட்டும் வைப்ப, நாங்க பாடினா குத்தமா? நீ மட்டும் வைக்கலாம், நாங்க பாடினா குத்தமா? நீ என்ன 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 கணக்குக்கு வச்ச அப்படின்னா, அது அந்த ஆடியன்ஸ் வேற, அந்த ஆடியன்ஸ் வேற. வேல் வழிபாட்டுக்கு வர ஆடியன்ஸ் யாருன்னா பல்தரப்பட்ட மக்கள். அவங்களுக்கு வேல்னா என்னன்னே தெரியாதவங்க, முருகன்னா தெரியாதவங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அதெல்லாம் பண்ணமே தவிர, ஆனா இந்த ஆடியன்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த திருச்சாளல் படிக்கிற திருவாசக சிந்தனையுடைய அந்த மக்களுடைய நிலை எப்படின்னா, சிவம் ஒன்றை தவிர வேறொன்று பொருளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்றது. இன்னொன்னு, சிவம் வேண்டார் தமைநாடும் தீண்டேன். இப்ப சிவம் வேண்டாம் இல்ல, சிவத்தை வேணான்னு சொல்றியா, உன் பக்கம் நான் தலை வச்சு படுக்கல. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, நீ எவ்வளவு பெரிய குபேரனா கூட இரு, ஆனா சிவம் உனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டா உனக்கும் எனக்கும் ஆகாது. சிவம் வேண்டார் தமைநாளும் தீண்டேன் அப்படிங்கிற அந்த உரைப்பு நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு செய்தி. திருச்சாளல் அப்படிங்கிறது எதை தருகின்றது அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்க எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருக்கும், கண்டிப்பா போர் அடிச்சிருக்கும். இப்ப பாரு, தொடங்குறப்ப திருச்சாளல் என்றால் எதை சொல்லுகின்றது? பதிமுதன்மை. பதிமுதன்மை என்றால் சிவபெருமானே அனாதி பொருள், அவன்தான். இத நான் பல காலம் சொன்னாலும் கூட அது உள்ளுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு சிறந்த எண்ணம். அதனால திருச்சாளல் என்பது எது காட்டுதுன்னா, பதிமுதன்மையை பறைசாற்றியது. பதி என்றால் அவன் ஒருவன் தான் இறைவன், ஒன்றவன் தானே. திருமந்திரம் எப்படி ஆரம்பிக்குது? எல்லாரும் திருமந்திரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஆன கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றி படுகின்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது திருமந்திர பாடல் அல்ல. திருமந்திர பாடல் என்பது ஒன்றவன் தானே அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆரம்பிக்குது திருமந்திரம் ஒன்றவன் தானேன்னு இடையில சொல்லுதான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூலம் நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. என்னை கவனிங்கள ஒரு நிமிஷம். என்ன, நம்ம அடியார்கள் பாதி பேர் வரல. அடியார்கள் வரலான்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க நம்ம குழுமத்துல வேலுண்டு வினை குழுமம் இருக்கட்டும், அதே சமயத்துல நம்மளுடைய திருவாசனையிலையும் இணையலாம் அப்படின்னு சார்மத்தி அம்மா அங்க போட்டுங்க, அடியார்கள் இணையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுங்க. தெரியல, அடியார்கள் வரல. சரி, இப்போ மூலத்தை விட இடைச்செருகள் ரொம்ப கிளிட்டரிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா இடைச்செருகள் கிளிட்டரிங்கா இருக்கும். நம்ம உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சொல்ல போறேன். கேட்ட உடனே என்னை கல்லால் அடிக்க போறீங்க எல்லாரும். என்னை கல்லால தான் அடிப்பீங்க, இருந்தாலும் வாங்குறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. என்னடா இப்படி எல்லாம் பேசுற பைத்தியக்காரா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அது எனக்கு நல்லது. அதாவது நம்மளுடைய அறுபடை வீட்டுல பழனி அப்படிங்கிறது ஒரு படை வீடு கிடையாது, தெரியுமா? அறுபடை வீட்டுல பழனி ஒரு படை வீடு கிடையாது, திருத்தணியும் ஒரு படை வீடு கிடையாது, ரெண்டுமே படை வீடு கிடையாது. சொல்லுவாங்க ஐயா. அருமை அருமை. அதாவது ஆவினன்குடிதான் படை வீடு. குன்றுதோராடல்ன்றதுதான். குன்றுதோராடல்னா என்ன அர்த்தம்? எல்லா குன்றுமே இறைவன் இருக்கிற எல்லா குன்றுமே. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வரிசையா சொல்லிட்டே வந்தாங்க. இது நான் எடுத்த உடனே திருப்புறம் குன்றம், திருச்செந்தூர், திருவேரகம் என்று சொல்லுகின்ற சுவாமி மலை, அதுக்கடுத்து 5ஆவதா சொல்லுகின்ற 4ஆவதா சொல்லுகின்ற குன்றுதோராடல், 5ஆவதா பழனி விட்டுட்டேனோ திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், அப்புறம் பழமுதிர்ச்சோலை. இதுதான். அப்ப இந்த குன்றுதோராடலுக்கு எல்லா குன்றுக்கும் போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நேரா போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் பாத்தீங்களா? பஃபே சிஸ்டத்துல போய் நிறைய 150 டிஷ் வச்சுதான் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்?
எதை எடுக்கலான்னே குழம்பிடுவோம். இதை எடுப்போமா அதை எடுப்போமா, அது நின்றுட்டு என்ன பண்ணிடுவோம் அதுக்குள்ள. இன்னும் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல 5 பாட்டு தான் இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்ல 5 பாட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் யூடியூப் கிடையாது, இது கிடையாது. என்ன பண்ணுவேன், 5 பாட்டை நான் நல்ல தெளிவா கேட்பேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப் ஓபன் பண்ணிட்டேன்னா எந்த பாட்டை வைக்கிறதுன்னு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பாட்டு இருக்கு. எந்த பாட்டை நான் வந்து பிளே பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒவ்வொரு பாட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இதை விட பெஸ்ட் பாட்டு கிடைக்குமா, இதை விட பெஸ்ட் பாட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறப்போ எந்த பாட்டையுமே சூஸ் பண்ணாம கடைசியில டைம் ஆயிடும், க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். அந்த மாதிரி குன்றுதோறாடல் எல்லா குன்றுகள்லயும் சிவபெருமான் முருகப்பெருமான் இருக்கான், போய் இப்ப வணங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த மக்கள் கடைசி வரைக்கும் எந்த குன்றுக்கும் போக மாட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, குன்றுதோறாடலுக்கு ஒரு 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 குன்றிலிட்ட விளக்கு போல ஒரு இடத்தை சூஸ் பண்ணாங்க. அதுதான் திருத்தணிகை. அதனால திருத்தணிகை என்பதும் படை வீடு கிடையாது. பழனி என்பதும் பழனி என்பது என்ன, போகர் மேல வச்சார். கீழே இருக்கிற ஆவினன் குடிதான் இது, கீழே இருக்கிற ஆவினன் குடிதான் படை வீடு. மேல இருக்கிற பழனி என்பது இடைச்செருகள் தான். இப்ப எப்படி நமக்கு வந்து இந்தி நிலம்பெறை போலும் ஈற்றின்னு சொல்றதை நம்ம திருமந்திரமாவே நினைச்சிட்டு இருக்கோமோ அது போல இடைச்செருகள். போகர் என்ன பண்ணாரு, வந்தவங்களுக்கு பிடி போகணுன்றதுக்காக அவர் ஒரு ஒரு பெருமானை ஸ்தாபித்து உள்ள வச்சார். அது இதை விட ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது படை வீட்டை விட ஃபேமஸ் ஆகி கடைசியில படை வீடே அதுதான்ற மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல படை வீடே அதுதான்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி வேல் வகுப்பா வேல் மாறலான்னு கேட்டா வேல் வகுப்பு மூலமா தான் வேல் மாறல் வந்தாலும் கூட வேல் வகுப்பு ஒன்றுன்றது இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சு வேல் மாறல தான் இப்ப பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மூலத்தை விடுவது இந்த ஆன்மாவினுடைய இயல்பு. இந்த ஆன்மா மூலத்தை விட்டுரும் எப்பயுமே. எது மூலமோ அதை விட்டுவிடும். அதனால அடியன் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடைச்செருகளுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் வலிமை ஜாஸ்தி. அது மூலத்தை விட பாத்தீங்கன்னா இடைச்செருகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த கோல்டு கவரிங்ல வாங்குற அந்த தங்கம் பாத்தீங்கன்னா அதை விட நம்ம தங்கத்துல என்ன போட்டாலும் அது அந்த கிளிட்டரிங் வராது. அது என்னதான் இருந்தாலும் கோல்டு கவரிங்ல இருக்கிற அந்த கிளிட்டரிங் மாதிரி அது வராதுன்ற ஒரு அனுபவம் போல அந்த இடைச்செருகளுக்கு கொஞ்சம் வலிமை ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் இறைவன் சிவபெருமான் ஒருவனே சிறந்தவன். இறைவன் அவன் ஒருவனுக்கு முன்னாடி யாருமே இல்லை. சிவபெருமான் ஒருவனை தவிர வேற உயர்ந்த பொருள் ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஊறிய நினைவு நமக்குள்ள வரும். நானே சொன்னாலும் படுபாவி நீ, நானே வந்து அம்மா இதை பாடுங்க அப்படின்னு சொன்னாலும் அட படுபாவி நீ இப்ப இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றேடா, இது நீ சொன்னாலும் நாங்க பாட மாட்டோம். எம்பெருமானை தவிர இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, என் கங்கை நின் நண்பர் தோல் அல்லால் தோல் சேரற்க, என் கண்கள் உன்னை தவிர யாரும் காணற்க, கங்குள் பகல் உன்னை தவிர இப்படி நடந்ததுன்னா எங்களில் ஞாயிறு எமக்கில் ஒரு பாவாய். என் கண்ணு உன்னை மட்டும்தான் பார்க்கணும், என்னை தொடுவது சிவனடியாராத்தான் இருக்கணும், நான் பேசுறது சிவனடியாராத்தான் இருக்கணும், என் கை உனக்குத்தான் தொண்டு செய்யணும் அப்படின்ற அந்த உரைப்புக்குள்ள நாம் எல்லாரும் என்னது வரணும் அப்படிங்கிறதுதான் இந்த திருவாசக சித்தினுடைய மிகச்சிறந்த நோக்கமும் கூட. சரி, ஆக நாம ஒவ்வொரு இடமா வந்து சிவபெருமானுடைய தன்மைகளை கோடிட்டுக்கிட்டே வந்திருக்கோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது 13வது பாட்டு, மலை அரையன் பொன்பாவை வாழ்நுதலான் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல் தான் பார்க்க போறோம். அந்த பாடலை பார்ப்போம், பார்த்துக்கிட்டே பல செய்திகளை பார்ப்போம். அடியார்கள் பாடலாம். அம்மா நம்ம சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள் பாடலாம். 13வது பாடல் மலை அரையன் பொன்பாவை, அந்த பாடல் பாடலாம். அதுக்கப்புறம் சாமி உங்களுக்கு எந்த ராகத்துல வேணும்? நீங்க எந்த ராகம் பாட்டாலும் அடி எனக்கு அது சௌக்கியமான ராகம் தான். இல்ல உங்களுக்கு அழகெல்லாம் முருகனே ரொம்ப பிடிச்சதே. இல்ல இல்ல பாத்தீங்களா, இடைச்செருகள் தான் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ஆதி மூலம் பிடிக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா அந்த அழகெல்லாம் முருகன் அந்த ராகத்திலே பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மலையரையன் பொற்பாவை வாழ்நுதல் பெண் திருவை உலகறிய வேட்டா என்னுமது என்னேடி என்னுமது என்னேடி உலகறிய தீவேள பொழிந்த நேனில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ கலங்கிடும் கான் சாழலோ சாழலோ சாழலோ. அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம், அருமை அருமை சாவதி. அதாவது அவங்க எல்லா ட்ரெண்டுக்கும் வந்துருவாங்க. அவங்க ட்ரெண்ட் அந்த குடிச்சபடி நிக்க மாட்டாங்க. என்ன நியூ ட்ரெண்ட்னா நியூ ட்ரெண்டுக்கு இறங்குற அம்மா நம்ம சாந்தி அம்மா. அருமை அருமை. புஷ்பாமா நீங்களும் பாடுங்க சுவாமி, பாடுங்க.
மலையரையன் பொற்பாவை வானுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னமது என்னேடி உலகறிய தீவேலாது ஒளிந்தனையேன் உலகனைத்தும் கலைனவென்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுகான் சாலலோ கலங்கிடுகான் சாலலோ கலங்கிடுகான் சாலலோ. இவங்க ரெண்டு பேரும் பாடின உடனே எனக்கு வந்து நம்ம ஆயிடுச்சு நாக்கு. அது என்ன இவங்க இவ்வளவு அழகா பாடுறாங்க, நம்ம முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு அடியனுக்கும் ஒரு வேட்கை வந்துருச்சு. அடியன் முயற்சி செய்யறேன், ஆட்டோ இடையில சிக்கிக்கிச்சு. மன்னாதிமன் நல்லா பாடுனீங்க சிவா, நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. இல்ல அடியன் ஏதாவது உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா நீங்க தான் வந்து தூக்கிட்டு வரணும். நமச்சிவாய். மலையரையன் பொன்பாவை வாழ்நுதலான் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி என்னுமது என்னேடி உலகறிய தீவேடாது ஒளிந்திரனேன் உலகனைத்தும் கலைனவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாளலோ கலங்கிடும் கான்சாளலோ. என்ன அழகு, என்ன அழகு இந்த பாடல்ல ஒரு சிறப்பை சொல்றாங்க. அப்படி கேக்குறாங்க கேள்வி யாரு? பௌத்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நாக்கப்பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அது மாதிரி அப்ப அவங்க அதான் நினைச்சுக்கிட்டாங்க, அது மாதிரி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? மலையரையன் பொன்பாவை யாரு? மலை அரையன். அரையன்னா அரசன். சா அப்படிங்கிறது தமிழ் எழுத்து கிடையாது, தெரியுங்களா? இதுவும் இதை சொன்னாலும் என்னை கல்லால் அடிப்பீங்க, அதுவும் உண்மை. சான்னு தொடங்குற ஒரு தமிழ் வார்த்தை கூட கிடையாது. சால தொடங்குற எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது. ஏதாவது சால தொடங்குற தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சால தொடங்குற தமிழ் வார்த்தை சக்கரம். தமிழ் வார்த்தை இல்ல. சாரல். சதுரம் தமிழ் வார்த்தை இல்ல. சாந்து தமிழ் வார்த்தை இல்ல. கிடையாது. ஐயா சத்தம் சொல்லலாமா? சத்தம் போடாதடா. தமிழ் வார்த்தையே கிடையாது. சத்தம் தமிழ் வார்த்தையே கிடையாது. தமிழ் சங்கமம். தமிழ் சங்கமம். தமிழ் வார்த்தை சங்கமம் தமிழ் வார்த்தை கிடையாது. சங்கமம் தமிழ் வார்த்தை கிடையாது. சங்கம் தமிழ் வார்த்தை கிடையாது. சாப்பாடுங்க ஐயா, தமிழ் வார்த்தை கிடையாது. சம்பவம் சம்பவம் தமிழ் வார்த்தை கிடையாது. ஐயா நீங்க என்ன எதுவுமே தமிழ் வார்த்தை இல்லன்றீங்க. தமிழ் வார்த்தை ஆய்வு செய்யணும். சதுரம் மறைதான் சுதி செய்து வணங்கும் அப்படின்னு பாடியிருக்கிறார். நிறைய நம்ம சங்கம்னு பாடி இருக்கோமே, சங்கு தமிழ்ல பாடி இருக்கோம், எல்லாம் பண்றோமே, அதெல்லாம் தமிழ் வார்த்தைகள், சமஸ்கிருத வார்த்தை. சதுரம் என்பது தமிழ். தமிழ் நாற்கரம் என்பதுதான் சதுரம். நாற்கரம் என்பதுதான் சதுர். சதுரம் அப்படின்னா சதுர்னா நான்குன்னு அர்த்தம். சதுர்த்தின்னு சொல்றோம் இல்லையா? சதுர்த்தி. சதுர்த்தினா 4, சதுர்னா 4. இதெல்லாமே சதுர் அப்படின்றது வந்து சங்கமம். சங்கமம் அப்படிங்கிறதும் தமிழ் வார்த்தை கிடையாது. அது மாதிரி சால தொடங்குற முக்காவாசி வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. சாக்கு பதில் என்ன போடுவோம்னா யா போடுவோம். அரையன். அரசன் தான் அரசன் சொல்லுவோம்ல, அரசன் வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. அரையன் சொல்லணும். யா 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 அரையன். அது கூட மொழி மாட்ட மன்னன் அப்படின்னு சொன்னா தமிழ் வார்த்தை. மன்னன். மன்னன் அப்படின்னா தமிழ் வார்த்தை. அரசன் தமிழ் வார்த்தை இல்ல. அரசன் தமிழ் வார்த்தை கிடையாது. அப்போ மலை அரையன் பொன்பாவை. இந்த அரையன் அப்படின்னா அரசன். மலைக்கு அரசன் யாரு? இமயமலைக்கு அரசன். அதுதான் பர்வத மகாராஜன் பேர். பர்வத மகாராஜன் யாரு? இமயமலைக்கு பேரு தான் பர்வத மகாராஜனோட மகள் யாரு? பர்வத மகாராஜனோட மகள் யாரு? பார்வதி. 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 பர்வத மகாராஜனோட மகள் பார்வதி. தக்ஷனோட மகள் தாக்ஷாயணி. தாக்ஷாயணி பேர் வந்தது அவளுக்கு பிடிக்கல. இவளுக்கு வந்து தக்ஷன் வந்து தக்ஷன் தன்னுடைய தவம் இருந்தான். தக்ஷன் தவம் செஞ்சான். தவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணான்? இந்த மாதிரி அன்னை பராசக்தி தனக்கு மகளாக வேண்டும் என்று பல காலம் தவம் செய்தான். தவத்தின் காரணமாக அன்னையே உவந்து அவன் கூட போனான். அவனுக்கு மகளா பிறந்தான்.
அப்படி மகளா பிறந்தவளுக்கு தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயணின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு 27 மகள்கள் பிறந்தாங்க. அந்த 27 மகள்கள் தான் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சந்திரன் 2 பேரு கூடயே இருந்தா. அதுக்கப்புறம் அவர் எல்லா பிள்ளைங்களும் போய் அப்பா அப்படி ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொன்ன உடனே அவர் சாபம் கொடுத்தாரு. கலையாக அழிந்தான். அழியும் போது இறைவனுடைய திருவடி வீழ்ந்தா. இறைவன் காப்பாற்றி தலையில வச்சுட்டான். அதனால என்ன வந்துருச்சு? சிவபெருமான் மேல கோபம். யாருக்கு? நான் சபிச்சவனை நீ ஏண்டா காப்பாத்தின? நான் சபிச்சவனை நீ ஏண்டா காப்பாத்தின? உனக்கு அப்ப என் மேல நம்பிக்கிறேல? உன்னுடைய மனைவி என்னுடைய மகள் வரல்றான். என் மகளை நான் யாரு கல்யாணம் கொடுத்தாலும் அவன் யாரு? பார்வதியினுடைய கரம் பிடிப்பவன் யாரா இருந்தாலும் அவன் யாரு? சிவன் தான். நான் வேறவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிறேன், நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு தர மாட்டேன்னு ஒரு அகம்பாவம் வந்த உடனே அவன் பல கோடி யுகங்களாக செய்த அந்த தவம் அனைத்தும் போயிடுமா. நீங்க நல்லா கவனிக்க. இந்த ஒரு செய்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் அதை பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான செய்திகள்லாம் அந்த ஒரு நிமிஷம் கேட்பேன். அது என்ன நீங்க மன்னிச்சுக்கணும். ஏன்னா அப்பப்ப நான் கேட்பேன். என்னன்னா, நமக்கு ஆதீனங்களும் மடங்களும் சமயங்களும் சமய புத்தகங்களும் சொல்லித்தரது என்ன? எத்தனை இடத்துல திருநீர் போடணும், எத்தனை இடத்துல நம்ம இது பண்ணணும், கீழே இது பூமி சுத்தி எப்படி பண்ணணும், நீர் சுத்தி எப்படி பண்ணணும், அதுக்கு நம்ம அந்த 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 கிரியைகள்லாம் எப்படி சரியா செய்யணும், அனுஷ்டானம் எப்படி பண்ணணும், திருவாசகம் எப்படி படிக்கணும், அதுக்கு ராகம் என்ன, தாளம் என்ன, இதெல்லாம் மலர் பறிக்கும் போது இதெல்லாம் செய்யணும், இத்தனை மலர்கள் பறிக்கணும், இத்தனை அபிஷேகங்கள் செய்யணும், இத்தனை தலங்களுக்கு போகணும், இவ்வளவு பாடல்கள் பாடணும், இவ்வளவு செயல்கள் செய்யணும்னு சொல்லி கொடுக்குற நம்ம சமயம் யாரையும் புண்படாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, யாரு மனசும் துன்புற அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க செய்யற சிவபூசையிலேயே சிறந்த சிவபூசை எது அப்படின்னா, யார் மனமும் துன்புறாமல் நீங்க பார்த்து கொள்வதுதான் சிறந்த சிவபூசை. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தானே, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தானே அப்படின்னு சொல்றப்போ அந்த செய்தியை நம்ம கடைபிடிக்காம ஒரு பேச்சுக்கு சிடுன்னு எல்லாரும் மேலே விழுகுறோம். ஒரே ஒரு நாள் நான் பார்த்தேன், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய திருக்கூட்டம், அவங்க பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவங்க கண்டிப்பா நான் கல்லால் அடிப்பாங்க. அதனால அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருநீரை அவங்க எப்படி பூசுவாங்கன்னா, பவுடர் மாதிரி, முகத்துல பவுடர் மாதிரி பூசிக்கிறா, அந்த மாதிரி ஒரு திருநீற்ற காதலித்து பூசுகின்ற ஒரு அடிவர் திருக்கூட்டம். அப்படியே ரோட்லயே உட்காந்துருவாங்க, ரோட்லயே சத்சங்கம் நிகழ்த்துவாங்க. எங்க அமர்ந்தாலும் அவங்களுக்கு அது இடமா மாறும். அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர்கள். கூட்டு திருவிழாவுக்கு வந்திருக்காங்க மதுரை எம்பதி. அடியன் அவங்களை வணங்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வணங்கி நிக்கிற கண்ணீர் மல்கி அப்படியே அடியவர் திருக்கூட்டம் நம்ம பெரிய புராணத்தை சொல்வது போல அப்படியே அடியவர்கள் எல்லாம் உள்ளும் புறமும் நீரு பூசும் புனிதர்கள் அப்படிமா, புனித பேரவைன்னு அவங்களுக்கு பேரு அடியவர்களுக்கு. அப்படியே பேரவை நிகழ்ந்து நடந்து வருது. கைலாயமும் கனகமணி குன்றமும் நகர்ந்து வருவது போல அடியனுக்கு காட்சி. பெருமானுடைய சிவகரங்கள்லாம் அப்படியே கண்களை நீர் பெருகி அப்படியே அடியன் நண்டிட்டு தாளிட்டு அப்படியே அவர்களை உள்ளம் நடுங்கி உயிர் நடுங்கி அவர்களை மனமுருகி வணங்கி கொண்டிருக்கேன். வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடயே உட்காந்து கண்ணீர் மல்க அவங்க சொல்லுகின்ற அந்த கோஷம் சரணம் எல்லாம் அடியன் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தவங்க ஐயா அகத்தெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு சாதாரண சாமானிய மக்கள், அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா கொஞ்சம் திருநீர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் திருநீர் கொடுங்களேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்கம்மா, திருநீர்லாம் இல்லைங்கம்மா அப்படின்னு டப்புன்னு. அதாவது இங்க காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானையை போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுது ஆனாய் போற்றி இங்க கோஷம் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா ஐயா திருநீர் கொடுங்க, அதெல்லாம் எங்ககிட்ட இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போற்றி செய்யும் போது நல்லா குழஞ்சிட்டேன். உடம்பு கை பூரா திருநீற்று பையில கை வச்சுட்டு திருநீர் இல்லைன்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு மாதிரி கேட்டவங்க கொஞ்சம் சங்கடப்பட்டு அப்படியே போயிட்டாங்க, என்னடா கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற எந்த வார்த்தையும் என் காதுல உள்ளல. திருநீற்று முடிஞ்சது கதை. நீங்க அவ்வளோ பெரிய தவம் செஞ்சு ஒருவருடைய மனது புண்படுத்துற மாதிரி நீங்க உங்களுடைய செயல் நிகழுது அப்படின்னா அத்தனை தவங்களும் சரிந்து போவதற்கு சொன்ன. நான் அடியவருக்கு மட்டும்தான் திருநீர் வழங்குவேன் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு சைவம் வளர்ந்திருக்காது, சைவமே இருந்திருக்காது. சமண சமயத்துல போய் சமணர்களுக்கு போய் திருநீர் கொடுத்தாரு. திருநீரை பார்த்தா முட்டு, திருநீருன்னு காதுல கேட்டாலே கேட்டு முட்டு கண்டு முட்டுன்னு போய் குளிக்கிற சமணர்களை போய் திருநீற்று சார்புடைய மன்னர்களாக மாற்றினார் நம்முடைய ஞான சம்பந்தர்.
அப்போ திருநீர் பூசாதவங்களுக்கு தான் திருநீர் கொடுக்கணும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த மனசு புண்படுத்தக்கூடாதுன்னு எதுல வரல சொல்லி கொடுக்குற புத்தகத்துல இல்ல. சிவனுடைய அனுஷ்டான விதி அப்படின்னு சிவ அனுஷ்டான விதி கடைபிடிக்கக்கூடிய புத்தகம்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தா, வடக்க பார்த்து உட்காரணும், கிழக்க பார்த்து உட்காரணும், கீழே கூட்டிடணும், மேல கூட்டிடணும், சைடுல விளக்கு வச்சிடணும், எள்ளெண்ணதான் ஊற்றணும், இந்த மாதிரி இப்படி எல்லாம் சொன்ன. நீங்க பாத்தீங்கன்னா வேல்பூசை நீங்க பாத்தீங்களா? வேல்பூசை பாத்தீங்களா எல்லாரும்? வேல்பூசை அட்டவணை பாத்தீங்களா எல்லாரும்? வேல்பூசை அட்டவணை அடைய நினைச்சது பாத்தீங்களா? அதுல முக்கியமான வஸ்துன்னு ஒண்ணு போட்டிருந்தோம். அது எல்லாத்துக்கும் அது படிச்சீங்களா? முக்கியமான வஸ்து நீங்க எல்லாம் தேங்காய் வாங்க, பழம் வாங்க, சந்தனம் வாங்க படிச்சோம். அன்பு இருக்கணும் சொல்லிருந்தீங்க. அது முக்கியமான வஸ்து போட்டிருந்தோம். அன்பு இருக்கணும். அன்புதான் இங்க முக்கியமான வஸ்து. வேற இல்லாட்டினாலும் அன்பினால செய்து கொள்ளலாம். கீழே இன்னொன்னு போட்டிருந்தோம், மேல போட்ட எந்த பொருளும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கைகளினாலே அந்த பொருட்கள் எல்லாம் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு நீங்கள் பூசணை செய்யணும். வேலை இல்லாட்டி வேல் இருக்குன்னு பாவனை பண்ணுங்க. கையில நான் சொல்ற புஷ்பம் இல்லையா, கையில சொல்ற வில்வம் இல்லையா, வில்வம் கையில இருக்குன்னு நினைச்சு பாவனை செய்து பூசணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த பூசணை ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்பில்லாத பண்டம், அன்பில்லாத ஒரு ஆன்மா உயிரில் உப்பில்லாத ஒரு பண்டத்துக்கு சமம். உப்பில்லாத பண்டமும் அன்பில்லாத ஒரு ஆன்மாவும் எதுவுமே ருசிக்காது. இறைவனை எல்லாம் இதுவும் முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தினால அடியார்கள் திரும்பவும் எங்கிருந்தாலும் வருக, விழா கமிட்டியாளர் அழைக்கின்றார்கள், மைக் 1 2 3 4 எங்கிருந்தாலும் வருக. ஏன்னா இது முக்கியமான செய்தின்றதுனால. எனக்கு திருவாசகம் பேசுறது என்னுடைய முக்கிய நோக்கம் அல்ல. திருவாசகம்ன்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுயம் சாப்பிட்டுருக்கீங்களா? சுழியோன்னு சொல்லுவாங்க, முந்திரி கொத்துன்னு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? நடுவுல கொஞ்சம் போலதான் என்ன இருக்கும், கொஞ்சம் போலதான் அந்த பூரணம் இருக்கும். சுத்தி பார்த்தா என்ன இருக்கும், அந்த உளுந்து தான் அதிக கண்டென்ட் இருக்கும். நாம உளுந்துதான் சாப்பிடணும்னு நம்மளுடைய முன்னோர்களுடைய எண்ணம், உளுந்து சாப்பிடணும்னு தான் எண்ணம். ஆனா சும்மா கொடுத்தா சாப்பிடாது. அது என்ன பண்ணும், நடுவுல கொஞ்சம் போல பூரணத்தை வச்சு அப்படி பொறிச்சு எடுத்தோம்னா நடுவுல கும்மிக்காண்டுதான் இருக்கும் அந்த 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 பூரணம். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் சைட்ல சாப்பிட்டுரும் இல்லையா? அது மாதிரி அடியேன் உங்க வாழ்வியலுக்கு சொல்றதுக்கு நடுவுல பூரணம் வைக்கிறது தான் என்னது, பூரணம் தான் திருவாசகம். சுத்தி இருக்கிற அந்த உளுந்து வாழ்வியல் மாதிரி அதுதான் எனக்கு ஊட்டணும்னு ஆசை. அதனாலதான் அதை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா கடைசியில பிச்சு பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவுதான் சின்னதா இருக்கு, சுழிய ரொம்ப சின்னதா இருக்கு, சுழிய டிஷ்ஷே அப்படிதான், உள்ளுக்குள்ள கொஞ்சம் தான் வைக்கணும், நிறைய வைக்க கூடாது. அது மாதிரி இங்க திருவாசகம் பேச வந்துட்டு அதை தவிர மித்த எல்லாத்தையும் பேசுறியே படுப்பாவி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல கேட்டாலும், என்னுடைய நோக்கம், குருநாதருடைய நோக்கம், நற்சிந்தனைகளை பரப்பாம திருவாசகம் என்பது தனிப்பொருள் அல்ல. தனியா அது பிடிக்கவே முடியாது, தனியா பிடிக்க முடியாது. நற்சிந்தனை இல்லாம நாம திருவாசகம் தனியா பிடிச்சா அது நிக்காது. அதனால அது அப்படியே சேர்த்து பிடிக்கும். சரி, இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, இந்த உடலினாலே சிவத்தை அனுபவிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. இந்த உடலினாலே சிவத்தை அனுபவிக்க முடியுமா? முடியுங்க ஐயா. முடியும். முடியும். எத்தனை ஓட்டு வருதுன்னு பாப்போம். முடியும். சரி, நான் கேட்கிறேன், அனுபவிக்க முடியும். ஆன்மாவாலதான் முடியும். சரி, ஓகே. இந்த உடல் என்பது கரிச்சுவை. என்ன சொல்லுவோம் நம்ம, அது பாட்டு, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோன்ற மாதிரி. இந்த சுட்ட சட்டி என்னைக்குமே கரிச்சுவை, உடல் கரிச்சுவை அறியவே அறியாது. உள்ள இருக்கிற ஆன்மா தான் அறியும். அது அருமையான ஒரு வார்த்தை, அது ஓகே. ஆனா இந்த ஆன்மா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, தண்ணி எண்ணெய் ரெண்டையும் ஊத்தி வைக்கிறீங்க, என்னைக்காவது ஒண்ணு சேருமா? ஒண்ணு சேராதுங்க. சரி, 2 லிட்டர் தண்ணி ஊத்தி 2 லிட்டர் சம அளவுல ஊத்துறோம், சம அளவுல எண்ணெயும் தண்ணியும் கலக்குறோம், ஊத்துறோம், சேருமா? சேராது. எண்ணெய் ரொம்ப இருக்கு, 1 லிட்டர் எண்ணெய் 2 சொட்டு தண்ணி விடுறோம், சேர்ந்துருமா? சேராது. அருமை, சேராது. அப்போ இந்த பொருளும் அந்த பொருளும் சேரணும்னா 2 பொருளும் ஒரு பொருளா இருக்கணும், ஆமாவா இல்லையா? இந்த பொருளும் அந்த பொருளும் சேர்ந்தா 2 பொருளும் எப்படி இருக்கணும்? நான் முக்கியமான செய்தி சொல்றேன், தயவு செய்து இந்த 3 நிமிடம் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் திருவாசக சிந்தனைக்கு வரவே வேண்டாம். இந்த 3 நிமிஷம் மட்டும் அடியனோட கலந்திருந்தா மட்டும் போதும்.
அதுக்கப்புறம் திருவாசக சிந்தனைக்கு நீங்க வரணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த 3 நிமிஷ சிந்தனை உங்களை கொண்டு போயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இது முக்கியமான செய்தி. திரும்பவும் 1 2 3 4 எல்லாரும் வந்துருங்க. வாயில வடை வச்சிருந்தாலும் சரி, கையில கப்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஆன் பண்ணி வந்துடலாம். சரி, இப்போ ஒரு பொருளை அனுபவிக்கணும்னா அந்த பொருளாவே நாம இருக்கணும். அந்த பொருளாவே நாம இருந்தா மட்டும்தான் 2 பொருளும் ஒண்ணு சேர முடியும். நல்லா கவனிங்க. அப்ப தண்ணியும் எண்ணெயும் ஒண்ணு சேராது. அது போல சிவமும் இந்த ஆன்மாவும் ஒண்ணு சேராது. 2 வேற பொருள். சரி, சிவனுக்கு என்ன உடம்பு? அருள் திருமேனி. இறைவனுக்கு அருள் திருமேனி. எனக்கு கேட்டவுடனே கண்கள்ல நீர் பெறுது. எங்க அடிவர் பெருமக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இவங்களை யாராச்சும் குழப்ப முடியும்? இறைவனுக்கு அருள் திருமேனி. இன்னொன்னு உடம்புல மாயையால உருவானது. ஐம்பூதங்களால் ஆன மேனி. இல்ல அது அட்டமூர்த்தி அழகன். இறைவனுடைய சொரூப திருமேனியை கேட்கிறேன். சொரூப திருமேனியில அருள் திருமேனி ஒரு திருமேனி. இன்னொன்னு அன்பு. வசந்தாமா அப்படியே நிக்க வச்சு அப்படியே ஆரத்தி எடுத்து அம்மா வந்து அப்படியே தலையில இடிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய வார்த்தை. இறைவனுடைய திருமேனி அன்பு திருமேனி. அருளுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? அன்புனாலதான் அருள் செய்ய முடியும் சாமி. அன்புனால அருள் செய்ய முடியும். எவ்வளவு அழகா கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. அப்பா இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நம்ம மேல அன்பு செஞ்சா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அது அருள். ஏன்னா நாம எதுவும் செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சு அவங்க நம்ம மேல அன்பு செய்யறாங்க. அது பேர் என்னது? பிரதி உபகாரம் இல்லாமல் உயர்ந்தவர்கள் தனக்கு தகுதி இல்லாதவர்களிடம் காட்டக்கூடிய அன்புக்கு பேரு அருள்னு அர்த்தம். பிரதி உபகாரம் இல்லாது உயர்ந்தவர்கள் தனக்கு தகுதி இல்லாதவர்களிடம் காட்டுகின்ற பேரன்புக்கு பேர் என்னது? அருள்னு பேர். அதனாலதான் இறைவன் நம்ம மேல வைக்கிற அன்புக்கு பேரு அருள்னு சொல்றோம். இறைவன் நம்ம மேல வைக்கக்கூடிய அன்புக்கு பேர் என்னது? அருள். அதனாலதான் அருள்மிகு. நாம இறைவன் மேல வைக்கக்கூடிய அன்பு என்னது? எனக்கு ஏதாவது தந்துட மாட்டானா அந்த படுபாவி? ஏதாச்சும் தந்துட மாட்டானா? அன்பு தந்துட மாட்டானா? அருள் தந்துட மாட்டானா? ஞானம் தந்துட மாட்டானா? தந்திரம் தந்துட மாட்டானா? வீடு தந்துட மாட்டானா? பொருள் தந்துட மாட்டானா? ஏதோ ஒண்ணு தந்துட மாட்டானான்னு நினைச்சுக்கிட்டு அன்பு செய்யுது இல்லையா? குழந்தைங்க அம்மா வந்து ஏன் தொங்குது பாப்பா? அம்மாவை ஏன் தொங்குது பாப்பா? அம்மாவை ஏன் தொங்குது? அன்பு. அம்மா காட்டுறாங்க அன்புக்காக. இல்ல அம்மா குடுக்குற பொருளுக்காண்டி ஏதாவது கேட்ட குடுத்துருவாங்க. பால் கொடுப்பா. அம்மா பால் கொடுப்பா, எனக்கு வேணும். அம்மா பால் கொடுப்பா, எனக்கு அருந்த பால் கொடுப்பா, அது எனக்கு வேணும். அதனால குழந்தை எதை பற்றுது? தாயை பற்றுது. அந்த குழந்தை தாயை பற்றுவதற்கு பேர் என்னது? அன்பு. தாய் குழந்தையை பற்றுறதுக்கு என்னது? அருள். புரிஞ்சுதுங்களா? அருளுக்கும் அன்புக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்போ சிவபெருமான் இருக்கக்கூடிய அருளும் நமக்கு இருக்கக்கூடிய அன்பும் என்னதான்? ஒண்ணுதான். ஆனா அங்கிருந்து வந்தா அது அருள், இங்கிருந்து போனா அது அன்பு. புரியுதுங்களா? சிவம் நம்ம கிட்ட காட்டக்கூடிய அன்புக்கு பேரு அன்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன் நம்ம காட்டுற அன்புல என்ன இருக்கு? எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு, இவனால உனக்கு ஆகும். சிவபெருமான் நம்ம அன்பு காட்டுறான், தெரியாம என்ன அன்பு காட்டுறான்? இவன்கிட்ட போனா ஆனந்தம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தினாலதான் வந்து அன்பு காட்டுறான். அவன்கிட்ட போனா ஆனந்தமே கிடைக்காது அப்படின்னு அன்பு காட்டுவோமா? அடாப்பும் கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம 63 அன்பு காட்டினாங்க. பிள்ளைக்கறி கேட்டப்பையும் அன்பு காட்டினாங்க. இல்லையே எனாத ஏற்பகை ராயராக்கும் அடியேன்னு சொல்ல தன்னுடைய காதல் மனைவியை கேட்டப்பையும் அன்பு செய்தார்கள். அவங்க எல்லாம் அருளாளர்கள். அதனாலதான் அவங்க அருளாளர்கள் சொல்றோம். சரி, அப்போ நம்ம கிட்ட இறைவன் கிட்டையும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னா அன்பு. இந்த அன்பு என்ற பொருளால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்புன்ற சாதனத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்போடு சிவமாகி நிற்பார் யாரும் அறிகிறார். அப்போ அன்புனாலத்தான் இறைவனை நாம தொடர்பு கொள்ள முடியும், இறைவன்கிட்ட நாம ஒன்று கலக்க முடியும். அன்பு என்ற ஒரு சாதனத்தின் மூலமாக. இந்த அன்புன்ற சாதனத்தை ஊறுவதற்கு இந்த உடம்பு தேவை. நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி.
மகா முக்கியமான செய்தி. இந்த அன்புன்ற சாதனத்தை ஊறுவதற்கு என்ன தேவைன்னா இந்த உடம்பு தேவை. முதல்ல இந்த உடம்புக்கு எப்படி அன்பு செய்ய தோணும்? நீ இதுக்கு அன்பு செய்ய அப்படின்னா தோணாது. அதை உருவமா காமிக்கிறப்ப அவன் அழகா அண்ணாமலையாராகும், அவன் அப்படியே கபாலீஸ்வரர் சொக்கநாதரா உட்கார்ந்து இருக்கிறவங்க அவனை பார்த்த உடனே, அவன் சிரிச்ச முகத்தை பார்த்த உடனே அன்பு செய்ய தோணுது. நம்மள மாதிரியே கண்ணு, நம்மள மாதிரியே கை கால்லாம் வச்சிருக்கானே, நம்மள மாதிரியே இது பண்ணிருக்கானே, அப்ப அவன்கிட்ட அன்பு செய்ய தோணுன்னு அப்ப பார்த்து அன்பு செய்ய முடிஞ்சது. அப்ப உருவத்தை எடுத்துட்டு அருவுருவம் காமிச்சிட்டோம், என்ன அன்பு செய்ய முடியுது? இதான் இந்த சாமி தான் அது, அதனால இதுக்கு அன்பு செய்யணும், அதுக்கு அன்பு செய்வது. ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுது, எந்த உருவமும் இல்லாம இதனால அன்பு செய்ய முடிஞ்சது அப்படின்னா, எந்த கன்ஸ்டனும் இல்லாம அன்பு செய்ய முடிஞ்சது அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு உடல் இல்லாமலும் என்ன செய்ய தெரியும்? அன்பு செய்ய தெரியும் சாமி. ஆகா ஆகா ஆகா. இந்த ஆன்மாவுக்கு உடல் இல்லாமலும் அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பதுதான் சமயமே. உடலோடு இருக்கும் போதே அன்பு அப்படியே மீறி கொண்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல உடல் இல்லாட்டினாலும், இப்ப பாருங்களேன், ஒரு நிமிஷம், நம்ம வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து கூடவே இருப்போம், எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்போம். திடீர்னு வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிருவார். இப்ப யார் இல்ல? வீட்டுக்காரர் இல்ல, தொடர்பு இல்ல, உடல் தொடர்பு இல்ல, எந்த தொடர்பு இல்ல. ஆனா எது மட்டும் இருக்கு? அந்த அந்த நினைவலைகள் மூலமாவே அன்பை பெருக்கிக்கிட்டு வாழ்றோம்ல. இப்ப யாருமே கிடையாது, வீட்டுக்காரர் இல்ல, அவங்க எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, போட்டோ இல்ல, எதுவும் இல்ல. ஆனா அவருடைய நினைவலைகள் மூலமாவே நினைக்க நினைக்க அன்பு ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம பெருக்கிட்டோம்ல. அது போல இந்த ஆன்மா உடல் என்ற இந்த கூடு இல்லாம இருந்தாலும் அன்பு என்ற கொள்கையை அது நிறைச்சி வைக்க தெரிஞ்சிருக்குன்னா அது இறைவனோட சேர்ந்துடும். இந்த அன்பை சொரிய வைக்கிறது, இந்த அன்பை ஊற வைக்கிறது தான் இந்த சமயத்தினுடைய வேலையே. நீங்க அன்பு ஊறாம 1000 கோடி தவம் செய்தாலும், 1000 முறை அர்ச்சனை செய்தாலும், பல கோடி தவங்கள் செய்தாலும் அன்பற்ற தவம் இறைவனை காட்டாது. நீங்க அன்பு மட்டும்தான் செய்றீங்க, தவம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருநீர் பூச தெரியாது, சாமி கும்பிட தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, அன்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இறைவனை நீங்க 6 நாள்ல அடைஞ்சிருவீங்க அப்படின்னு கண்ணப்ப நாயனார் தன்னுடைய சரித்திரத்தை சொல்றாரு. கண்ணப்ப நாயனாருக்கு சாமி கும்பிட தெரியுமா? சாமின்னா என்னன்னு தெரியுமா? சாமி இப்படிதான் கும்பிடணும்னு தெரியுமா? அவனுக்கு இப்படிதான் பூ தலையில 10 பூவை போய் சாமிக்கு யாராவது வைப்பாங்களா? தன்னுடைய வச்சிருக்கிற கறி அமுதை தூக்கி யாராவது கடிச்சு பார்த்து சாமிக்கு கொடுப்பாங்களா? சாமி வந்து பாக்குறாரா? எங்க கண்ணப்ப நாயனார் காலத்துல போய் பாக்குறாரு. என்னயா எவையா உனக்கு டெய்லி வந்து வெறும் பொங்கலும் புளியோதரையும் வைக்கிற, இதெல்லாம் சாப்பிட்டா தெம்பா இருக்க முடியுமாயா கேக்குறாரு. யாரு கண்ணப்ப கேக்குறாரு சிவபெருமான பார்த்து. எப்ப பார்த்தாலும் இந்த சுண்டல்னா வெஜிடேரியனே சாப்பிட்டா அதனாலதான் இப்படி மெலிஞ்சு போயிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா காலத்தியப்பர் எப்படி இருப்பாரு? காலத்தியப்பர் பாத்தீங்களா? காலத்தியப்பர் ஒல்லியா இருப்பாரு பாத்தீங்களா? காலத்தியப்பர் ஒல்லியா இருப்பாரு. அது சொல்ல இதனாலதான் நீ மெலிஞ்சு போயிருக்க, நீ நல்லா சாப்பிட மாட்டேங்கிறப்போ இப்ப பாரு, நான் போய் ஊனுக்கு ஊன் எடுத்துருவேன். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை ஊனுக்கு ஊன் தான் மருந்து, அதனால ஊனை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஊனை எடுத்துட்டு வந்து ஊனை வந்து ஊட்டுறாராம். ஊட்டி சாப்பிட்டுப்பா, இது நல்லா இருக்கும்பா, இது நான் வந்து பார்த்து பக்குவமா சுட்டிருக்கேன், இந்த மான் பக்குவமா சுட்டிருக்கேன், இந்த பன்றி இறைச்சியை ரொம்ப பக்குவமா சுட்டிருக்கேன், உனக்கு கடிச்சா பல்லுல படக்கூடாது, எலும்பு சிக்கிறக்கூடாதுன்னு பார்த்து கடிச்சு உன்னை வச்சிருக்கேன் சுவாமின்னு நான் உண்ட எச்சிலை பெருமானுக்கு வச்சு வணங்க கூட்ட ஆற்றலை வந்து வச்சிருக்காருன்னா அந்த அன்பின் மிகுதி. நான் என்ன சொல்றேன், இறைவனை பற்றி எந்த செய்தியும் தெரியாது, ஆனா எனக்கு அன்பு இருக்குன்னா நீங்களும் சாமி கிட்ட போயிருவீங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க, ஆனா அன்பு மட்டும் என்கிட்ட வராதுங்கன்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் பெருமானை சேர முடியாது, சிவபெருமானை அடைய முடியாது. சிவபெருமான் அடைய முடியாது. ஏன்னா அவன் எண்ணெயா இருக்கான், நாம என்னவா இருக்கோம்? தண்ணியா இருக்கும். அவனும் எண்ணெயா இருந்தா 2 பேரும் ஜாயின். அப்ப இந்த உடல் எடுத்ததுக்கான பலனே என்ன? அன்பு செய்யறதுக்காகத்தான், அன்பை பொழிவதற்காக, அன்பு என்ற ஊற்று உள்ளே ஊறுவதற்காகத்தான் இந்த உடல் கூட எடுத்திருக்கும். அதனாலதான் முதல்ல என்ன பண்றாங்க, அன்பை கல்யாணம் முடிச்சு வச்சு முதல்ல உன் மனைவி கிட்ட அன்பு காட்டு. மனைவி கிட்ட அன்பு காட்டின உடனே அந்த அன்பு பெருகி என்ன ஆயிடுது? குழந்தைங்களா வந்துருக்கு. குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது? குழந்தைகளுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அன்பு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒருத்தர் வந்து ஒரு ஊரே வந்துருச்சு. ஒருத்தர் தாய்க்கு வந்து 2 பேருக்கும் 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்களுக்கும் அவங்களோட மனைவிகள், அவங்களோட கணவர்கள், அவங்களோட பேரம்பேத்திகள் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மா அப்பா. இப்ப அவங்களுடைய அன்பு எப்படி ஆயிடுச்சு?
விரிந்து 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 ஊடாயிடுச்சு. இப்போ இதே குட்டி பிள்ளை ஓடி வரும்போது என் பேத்தி மாதிரியே இந்த குழந்தை இருக்கேன், அந்த பேத்தியையும் தூக்கி அன்பு செய்யறப்போ அதே அவங்களோட சொந்த பேத்தி இல்ல, வேற யாரோட பேத்தி, அதை தூக்கி அள்ளி அணைச்சது என்னுடைய பேத்தி மாதிரியே இருக்கேன்னு முத்தமிடும் போது அன்பு எப்ப என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் விரியுது. அப்படியே அன்பு விரிஞ்சு விரிஞ்சு விரிஞ்சு, அப்ப இல்லறம்ன்றது எதுக்காக வச்சாங்கன்னா அன்பு விரிவடையணுன்றதுக்காக. இந்த அன்பு விரிவடையாம நாம என்ன செய்தாலும் ஒண்ணும் ஆக போறதில்ல. ஆக சிவபெருமானை அடைவதற்கான சாதனை எது? அன்பு மட்டுமே சாமி. அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான். அருமை. அன்பு மட்டும்தான். அந்த அன்பை பெருக்குவதற்காகத்தான் வழிபாடு. இந்த வழிபாடு செய்யும் போது கடுக்கடுன்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? தள்ளிடுங்க, அங்க போங்க, பறிக்காதீங்க, இங்க பண்ணாதீங்க, அது சத்தம் போடாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கலாட்டா பண்ணி அந்த இடத்தையே ஒரு தம்சம் பண்ணி பண்ற அந்த நிலையத்தான் நம்ம வந்து அப்போ அன்பு செய்வதற்காக வந்த இடத்துல அன்பை தவிர வந்து எல்லாமே சரி. அப்போ இறைவனை அடைவதற்கு அன்பு ஊறுவதற்காக வந்ததுதான் எது? இந்த சமயம், வழிபாடு, வேள்வி, அடியார் திருக்கூட்டம், திருவாசகம் முற்றோதல், பன்னீர் திருமுறை முற்றோதல், தல யாத்திரை, வழிபாடு எல்லாமே எதுக்காக? அன்பு என்ற பொருளை ஊற்றை பெருக்குவதற்காக. அந்த அன்பு ஊற்று இப்ப எதுவுமே செய்யாம அவரை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து கண்கள்ல நினைந்து நினைந்து ஊற்றலும் கண்ணீர் நனைந்து நனைந்து, யார் சொன்னா? நினைந்து நினைந்து ஊற்று எழும் கண்ணீர் நனைந்து நனைந்து. வள்ளல் பெருமான் அன்பினுடைய கண்கள் வந்து கண்கள்ல வருகின்ற கண்ணீர்னால உடம்பே நனையணுமா. அப்படி வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீர்ல பெருமானை அவனை நினைச்சு 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 அப்படியே ஆனந்தம் செய்து கொண்டே அன்பினாலே ஊறிக்கொண்டே இருக்கின்ற ஆற்றலை தருவதுதான் இந்த சமயம். ஆற்றலை தருவதுதான் தீக்க, ஆற்றலை தருவதுதான் அனுஷ்டானம். ஆற்றலை அந்த மாதிரி அன்பு ஆற்றலை தரல அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? ஏதோ இடத்துல தவறு நடந்துருச்சுன்னு அர்த்தம். அது சரி செஞ்சுக்கணும் அர்த்தம். சரி, இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா, இப்ப பாக்குறோம் மலை அரையன் பொன்பாவை. அப்போ இந்த சிவபெருமான் வந்து யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மலையரையன் பொன்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை. மலையரையன்னா யாருப்பா? அது ஏன் சொல்ல வந்ததுன்னா, தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயணி, அவளுக்கு அது பிடிக்கல, ஆணவம் வந்தனால அவருடைய தவம் அழிஞ்சிருச்சு. அதனாலதான் சொன்னேன், அந்த ஆணவம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நாம செஞ்ச தவம் எல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே அழிந்து விடும். அது வந்து கோபம் வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்முடைய சிவத்தவம் என்ன ஆயிடும்? ஆக இவ்வளவு நாள் நம்ம போட்ட திருநீரு, இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச அந்த அத்தனை சிவபூசையும் இந்த ஒரு செயல்னால அது என்ன ஆகும்? அப்படியே குன்றிவிடும். அது குன்றிவிடும். அதனால அந்த குன்றுதல் இல்லாம நம்ம பார்த்துக்கணும்ன்றதுதான் அடியேன்னு சொல்ல வந்தேன். அதனால தாக்ஷாயன் என்ன பண்ணா? என் பேரை நான் மாத்திக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணா? இந்த உடலுக்கு தானே பேரு. கவனிங்க, உடலுக்கு தானே பேரு. உடலுக்கு பேரா ஆன்மாவுக்கு பேரா? உடலுக்கு. தாக்ஷாயினிக்கு உடலுக்கு தான் பேர். அவன் என்ன பண்றான்? இந்த உடலை நான் என்ன பண்ணோம்? கலட்டணும்ன்றான். இந்த உடலை கலட்டணும்ன்றதுக்காக என்ன பண்றான்? இந்த உடல் யாருனால வந்தது? தக்ஷனுடைய யாகத்துல வந்தது. அன்னை யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டான். எப்படி? அப்ப யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டானோ அது போல அன்னையும் யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டான். வேல்வித்தியில தான் உதித்தா. யாரு? தாக்ஷாயினி வேல்வித்தியில தான் உதித்தா. அன்னை மீனாட்சி வேல்வித்தியில தான் உதித்தா. அப்படி வேல்வித்தியிலன்னு உதிச்சா. தக்ஷன் எழுத்துற வேல்வித்தியில வந்தவர் தக்ஷன் செஞ்ச அந்த அபிசார வேள்வியில தானே விழுந்தான். தானே விழுந்து தன் உடலை நீத்துட்டான். உடல் வேணாம் அப்படின்ட்டான். இந்த உடல் இருந்தா தானே எனக்கு தாக்ஷாயினி பேர் வரும். இனி இந்த உடல் இருக்காதுன்னு சொல்லி தன் உடலை தீயில அப்படியே போட்டு அப்படி பொசுக்கிட்டான். எங்க? தக்ஷனுடைய யாகத்துல. ஒரே நேரத்துல தக்ஷ யாகத்தையும் அழிச்சா, அதே சமயத்துல தக்ஷனுடைய வேள்வித்தியையும் அழிச்சா அன்னை பராசக்தி தாக்ஷாயணி. அதுக்கப்புறம் பல காலம் உடல் இல்லாம இருக்கா. என்ன பண்றா? எனக்கு இந்த உடல் வேணாம், எனக்கு வேறு பேர் வேணும் அப்படின்னு அவளே நினைக்கிறா. மலையரசனுடைய மகளாக பர்வதராஜனுடைய புத்திரியாக பார்வதி என்ற திருநாமத்தோடு அன்னை தோன்றுகின்றார்.
இந்த பார்வதி தேவியினுடைய அந்த அவள் பார்வதி என்ற நாமத்துல அவ தோன்றாள். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவர் வந்து போன பிறவியில எப்படி கல்யாணம் முடிச்சாரு? போன தாக்ஷாயி எப்படி கல்யாணம் முடிப்பாரு? அப்பா எப்படி கல்யாணம் முடிப்பாரு? தாக்ஷாயி எப்படி கல்யாணம் முடிப்பாரு? கணங்களோட ராஜா அலங்காரத்துல வந்து சுந்தரரா வந்து இல்ல கல்யாணம் முடித்த முறைய கேக்குறேன். அவர் என்ன அழகுல வந்தான்னு கேட்கல. கல்யாணம் முடித்த முறை என்ன? கூட்டிட்டு போயிடுவாரு. என்ன பண்ணுவாரு? தூக்கிட்டு போயிடுவாரு. பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தாக்ஷாயினிய தூக்கிட்டு போய் என்ன பண்ணாரு? அவர் திருமணம் நிகழல, தெரியும் இல்லையா? திருமணம் நிகழல. அங்க வந்து அப்படி தாக்ஷாயினியை தூக்கிட்டு போய் அவர் என்ன பண்ணாரு? தூக்கிட்டு போய் கல்யாணம் கட்டுற மாதிரி கட்டினாரு. அது அந்த திருமணம் என்ன ஆகல, நிலைக்கல. தாக்ஷாயினுடைய உடலும் நிலைக்கல. அதுக்கப்புறம் தாக்ஷாயி தன் உடலை தக்ஷனுடைய யாகத்துல நீத்து கடைசி எங்க வர்றா? பர்வதனுக்குமா. இப்ப என்ன பண்றா? இந்த பிறவியில அன்னை பராசக்தியை முறைப்படி திருமணம் செய்ய நினைக்கின்றான் நம்முடைய பெருமாள். அதான் கேட்கிறான் அவங்க கேள்வி. மலையறையன் பொன்பாவை வாழ்நுதலான் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஊருக்கே தெரியும். யாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்? யாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்? பார்வதி சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் கணவன் மனைவின்னு ஊருக்கே தெரியும். இந்த ஊரறிஞ்ச பாப்பானுக்கு எதுக்கு பூணூலுன்னு இருக்கு ஒரு பழமொழி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு எதுக்கு பூணூலுன்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சும் இவன் ஏன் இவளை வந்து வேள்வி தீக்கு முன்னாடி பல சடங்கு சம்பிரதாயம் பண்ணி கல்யாணம் முடிச்சான்? கேளு. இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே கணவன் மனைவி தானே. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக தீ வளைத்து வேள்வி தீயில இருந்து அக்னி வளம் வந்து அதை செய்கின்ற அத்தனை சடங்குகளையும் செய்து திருமண சடங்குகள் எல்லாம் செய்து ஏன் அவளை கல்யாணம் முடிச்சான்? அதான் கேள்வி. அதுதான் கேள்வி. என்ன கேள்வி? மலையறையன் பொன்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது. உலகறிய இவ ஏன் அவங்கள கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. பதில் வந்து சொல்றாங்க, இப்ப திருமணம் ஏன் செய்யணும்? திருமணம் ஏன் செய்யணும்? ஊருக்கெல்லாம் தெரியும், ஊருக்கெல்லாம் தெரியறதுக்கு. ஐயா ஒழுக்க நெறிமணி நிக்க சாமி. சரி சரி. அன்பும் அறமும் செய்யறதுக்கு தான் திருமணம் பண்ணிக்கணும். அருமை 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 அருமை. இல்லதுமே அன்பு அருமை அருமை. இப்போ இந்த திருமணம் நமக்கு உணர்த்ததுக்காக தாங்க ஐயா. இல்ல சிவபெருமானுக்கு திருமணம் ஏன்னு சொல்ல, நாம ஏன் திருமண சடங்குகள் எல்லாம் செய்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நிமிஷம், இது நிறைய குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. நீங்க முடிஞ்சா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இந்த திருமணம் ஏன் நிகழணும் அப்படின்னா, இந்த திருமணத்தை நினைச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கு திருமாங்கல்யம் சாத்த வேண்டிய அவசியமே இல்லை. திருமாங்கல்யம் சாற்றணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு மனங்களும் ஒத்து போயிட்டாலே அங்க என்ன ஆயிடுது? திருமணம் மாதிரிதான். ரெண்டு மனங்கள் ஒத்து போயிட்டாலே திருமணம். அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய எல்லாமே அவங்க பெருக்கிக்கலாம், எல்லாமே செய்து கொள்ளலாம், எந்த கட்டுப்பாடு இல்லை. ஆனா திருமணம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க கையில கொஞ்சம் மூலகை கொடுத்து நல்ல இது பண்ணி முதல் நாள் நைட்டே 10 நாளைக்கு முன்னாடியே முளைப்பாரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய முகூர்த்த கால் நட்டு அதுல ஒரு 11 பேர் கைப்பிடிச்சு அதை உள்ள இறக்கி நவதானியம் போட்டு பால் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது செயலெல்லாம் செஞ்சு மஞ்சள் தனியா ஒரு நாள் இடிச்சு, பொன் தனியா ஒரு நாள் இடிச்சு, பொன் தாலி ஒரு நாள், பொண்ணுருக்கி ஒரு நாள் பொன் செய்து, பட்டு சேலை மட்டும் கூறப்படவான்னு தனியா ஒரு நாள் போய் எடுத்து, பெண்ணுக்கு வலை கூட்டுதல் தனியா செஞ்சு, மெட்டி வாங்குதல் தனியா செஞ்சு, அதுக்கப்புறம் இந்த திருமண நாளன்னைக்கு பல சம்பிரதாயங்கள்லாம் செய்யறது எதுக்காகனா, இந்த ஆன்மா சடங்குகள்னால மட்டும்தான் ஒடுங்கும். இந்த ஆன்மா என்ன பண்ணும்? சடங்கு சம்பிரதாயத்தால மட்டும்தான் முதல்ல ஒடுங்கும். நான் சொல்றது முதல்ல. பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களை நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், என்ன மாதிரியும் வரலாம், நீங்க வந்து ஐடி கார்டு போட தேவையில்லை, எதுவும் போட தேவையில்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்களுடைய ஒழுக்கம் தவறி நிற்பார்கள். அவரால் ஒழுங்கா உட்கார வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்களாம்
குழந்தைகளுக்கு ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, ஐடி கார்டு போட்டு, இப்படித்தான் உட்காரணும், பிரேயர் சாங் பண்ணணும், எடுத்தவொடனே இங்க நிக்கணும், அங்க போய் நிக்கணும், அப்புறம் இங்கதான் உட்காரணும், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும், அட்டெண்டன்ஸ் சொல்லணும், இப்படி எல்லாம் சொல்றப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஏ ஃபார் ஆப்பிள்ஸ் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுமா, மனதுல பதிய ஆரம்பிக்குமா. தொடக்க நிலையில சொல்றோம். இந்த தொடக்க நிலையில இந்த ஆன்மாவை ஒன்றிணைப்பு செய்வதற்கு சடங்கு சம்பிரதாயம் கண்டிப்பாக தேவை. சடங்கு சம்பிரதாயம் இல்லாம இந்த ஆன்மாவுக்கு இப்ப நீங்க பாருங்களேன், இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வர்றது ஒரே ஒரு மோதிரம், அந்த மோதிரம் கூட என்னன்னா ஒரு சம்பிரதாயம், சடங்கு தான். மோதிரம் போடுறது கூட ஒரு சடங்கு தான், ஒரு சம்பிரதாயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிம்பிளா ஒண்ணு பண்ணிட்டு போனா என்ன ஆகும்னா, அதுல இவன் தான் என்னுடைய மனைவி, இவன் தான் என்னுடைய கணவன் அப்படிங்கிற ஆழ்நிலை தியானத்துக்குள்ள, ஆழ்நிலை நிலைக்குள்ள அந்த மனசு போய் உட்கார பாத்துறீங்களா, அது மாதிரி உட்காராது. ஆனா இப்படி பல சம்பிரதாயங்கள் செய்வதனால பல நாட்கள் அதுல தொன்மையும் பல நுட்பங்கள் வச்சிருக்கனால என்ன ஆகுது, அந்த மனமானது அதுல ஒடுங்கி ரெண்டு பேருக்குள்ள அந்த ஆழ்நிலையான புரிதல் முன்னதாகவே ஏற்பட்டோம். அதனாலதான் சம்பிரதாயங்கள் சடங்குகள்ல செய்யறாங்க நம்மளுடைய. அதை யார் செஞ்சு காட்டணும், அவ செஞ்சு காமிச்சாதான் எல்லாருக்குமே தெரியும். தீவேல்க்கணும், அத 3 முறை வலம் வரணும், அக்னி பிரமாணம் எடுக்கணும், மாங்கல்யம் சூட்டணும், மாங்கல்யம் சூட்டி அதுக்கப்புறம் மலர் மாலை மாற்றிக்கொள்ளணும், அதுக்கப்புறம் பல விதமான அந்த விளையாட்டு செய்திகள், அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம் உணவளிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான கலைப்பொருள்கள் என்ன வச்சிருப்பாங்க. இப்ப கல்யாணம் முதல்ல வாசல் என்ன போடணும், கோலங்கய்யா, கோலம் போடணும், தோரணம் போடணும், ஆலமரம் கட்டணுங்க ஐயா. ஆலமரம் கட்டணும், அப்புறம் பச்சை பந்தல் போடுவாங்க ஐயா, பச்சை தடுக்கல் பந்தல், பச்சை தட்டுல பந்தல், பச்சை தட்டியில பந்தல் போடுறது, கம்பம் நடுறது, முகூர்த்த கால் நடுறது, பொற்சுண்ணை இடிக்கிறது, பொன்னுருக்குதல், ஓகேவா, அதுக்கப்புறம் பொன்னூசல் ஆடுதல், பூவள்ளி கொய்தல், அது எல்லாமே இது எல்லாத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே கலைகளுடைய வடிவம். என்ன கலை இருக்கு கல்யாணத்துல, என்ன கலை இருக்கு, மாலை தொடுத்தல், பூ தொடுத்தல், பாடுதல், ஆடுதல், சமையல் செய்தல், கோலமிடுதல், அது அலங்காரம் செய்தல் என்று சொல்லக்கூடிய 64 கலைகளும் நிறைந்த இடமாக இது நிகழும். திருமண வைபவம் ஆயக்கலைகள் 64 இருக்கின்ற இடமாக நிகழும். அப்போ இந்த கலைகள் எதுக்காக, கலைனா என்ன அர்த்தம், சாமி, கலைனா கூறுன்னு அர்த்தம். கலைனா என்ன அர்த்தம், கூறு, டிவிஷன். இளங்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இளங்கலை முதுகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இளங்கலை முதுகலை என்ன காரணம், டிவிஷன். அப்போ இங்க கவனிங்க, இளங்கலையும் முதுகலையும் எதைதான் சொல்லி கொடுக்குது, இளங்கலை உளவியல்னா சைக்காலஜி, பிஏ சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி, எம்பில் சைக்காலஜின்னு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது 3 எதைத்தான் சொல்லி தருது, என்னாச்சு, அடியவர்கள் டயர்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். சரி, இந்த 3 சொல்லுது, எல்லாமே ஒன்னதான் சொல்லுது, ஒரே பொருள் தான். நீ கவனிங்க, ஒரே காய் தான், ஒரே கீரை தான், ஆனா என்ன பண்ணலாம், 5 விதமா வச்சாங்க. யாரு வச்சா, ஒரே கீரையை பறிச்சு கடையல், மசியல், பொரியல், அவியல், கூட்டு அப்படின்னு 5 வச்சாங்க. யாரு, இளையான்குடி மாறனார் ஐயா. ஒரே கீரையை வச்சிருக்கலாம்ல, ஆமா, ஒரே கீரையை வச்சிருக்கலாம்ல, ஒன்னா கடைஞ்சு வச்சா வச்சது தானே. ஏன் இது 5ஆ பண்ணணும், 5ஆ பண்றப்போ நுகர்வு எப்படி இருக்கும், ஒரே இனிப்பு தான். எல்லாமே மைசூர் பாக்கா பண்ணதை விட ஒரு மைசூர் பாக்கு, ஒரு லட்டு, ஒரு பாதாம் அல்வா, ஒரு கேக்கு இப்படின்னு வைக்கிறப்போ எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க இல்ல. இதே 10 மைசூர் பாக்கு வைங்க, 2வது மைசூர் பாக்க என்ன பண்ணிடுவோம், எந்திரிச்சிருவோம். நுகர்வு கம்மியா இருக்கும். கலைகள் நிறைய இருந்தா நுகர்ச்சி அதிகமா. ரொம்ப முக்கியமான செய்தி. கலைனா டிவிஷன்ஸ், இது கலைனா டிவிஷன்ஸ். இந்த கலைகள் அதிகமா இருந்தா நுகர்ச்சி அதிகமா இருக்கும். நுகர்ச்சி அதிகமானா என்ன ஆகும்,
தேவை அதிகமா இருக்குங்க ஐயா. வளர்ச்சி அதிகமாகும். வளர்ச்சி அதிகமா? சரி சரி. சலிப்பு, வளர்ச்சி சலிப்பு. அதிகமான ஐயா சலிப்பு தேவைகள் அதிகமாகுங்க ஐயா. இல்ல யாரோ யாரோ கரெக்டா சொன்னாங்க. யார கரெக்டா கலாவத்தியம்மா. சலிப்பு. ஆமாங்க ஐயா, சலிப்பு ஏற்படும். அருமை அருமை. அட்டகாசம். நுகர்ச்சி அதிகமானால் சலிப்பு அதிகமாகும். நோக்கம் என்ன? உங்களை சலிப்பு தட்ட வைக்கணும். எதுல சலிப்பு தட்ட வைக்கணும்? நீங்க எதை பெருசு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது சலிப்பு தட்ட வைக்கணும். இது மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது வாழ்க்கையே இல்ல, அது ஒண்ணுமே இல்லைன்னு அதை உங்களை சலிப்பு தட்ட வச்சாதான் நீங்க யார திரும்பி பாப்பீங்க? சிவபெருமான். அதனால உலக நுகர்ச்சி அதிகமாகணும். நுகர்ச்சி ஆகணும் எது அதிகமா இருக்கணும்? நுகர்ச்சி அதிகமா இருக்கணும் எது அதிகமா இருக்கணும்? கலைகளும் அதிகமா இருக்கணும். நுகர்ச்சி அதிகமாகணும்னா கலைகள் அதிகமா இருக்கணும். கலைனா ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா கவனிங்க. கலைனா நீங்க பயந்துக்கிடாதீங்க. சாப்பாடு போட்டோம்ல, அப்பளம் பாயாசம், உங்க நிறைய சாப்பிட வைக்கணும். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டிஷ் பண்ண என்ன பண்ணிடுவீங்க? நீங்க நிறைய சாப்பிட்டுருவீங்க. அதுக்கு பேர் தான் கலை. கலைனா டிவிஷன் அர்த்தம். கலைனா என்னது? டிவிஷன் அர்த்தம். டிவைட் பண்றது. எது? கொஞ்சம் போல கத்திரிக்காய் கூட்டு, கொள்ளங்காய் பொரியல், முருங்கைக்காய் அவியல், சேனக்கிழங்கு சிப்ஸ், அதுக்கப்புறம் வரிசையா இப்படியே அடுக்கிட்டே வந்து வச்சுக்கோங்க. 24 வகை காய்கறி வச்சு ஒரு 10 வகையான பொரியல் செஞ்சு 10 வகையான அப்பளம் செஞ்சு எல்லாம் பண்ணோம்னா நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் தான் வச்சிருப்போம். நுகர்ச்சி என்னவாயிடும்? அதிகமாகும். ஒரே சாம்பார் தான், ஒரு சோறு ஒரு சாம்பார். நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த கிராமங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க? கிராமங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பொரியல் கூட வைக்க மாட்டாங்க ஐயா. நிறைய காய் போட்டு சாம்பார் வச்சு அந்த காயில அதையே தொட்டுட்டு சாப்பிட்டுடுவாங்க ஐயா. அப்படிதான் மொத்தமா காய போட்டு காயெல்லாம் அரிச்சு ஒரு ஓரத்துல வச்சு சாம்பாரை ஊத்தி சாப்பிடணும். எங்க வீட்டுல எங்க அம்மா பண்ற அட்டகாசமான வேலை என்ன தெரியுமா? எங்க அம்மா பண்ணுவாங்க, இந்த கீரை அரைக்கீரை கடைவாங்கல்ல, அரைக்கீரை கடையிறதுக்கு எங்க அம்மா பண்ற ஒரு அட்டகாசமான வேலை. இன்னும் அது நினைச்சு செஞ்சுக்குவேன். எங்க வீட்டுல அவ்வளவு பெரிய வசதிகள் இல்ல. ஆனா அப்புறம் அரைக்கீரையை கடைஞ்சிருவாங்க. அரைக்கீரை கடைஞ்சு அதை தாழ்த்து வருவாங்க. சைட்ல காயும் இதுதான். சைட்ல காயும் அரைக்கிறதான். அரைக்கீரையை படைஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு சைட்ல அரைக்கீரையே தொட்டு சாப்பிடணும். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? அரைக்கீரை சாதம் இருக்கும், சாதத்துல அரைக்கீரை போடுவாங்க, பனைஞ்சிடணும். அந்த அரைக்கீரை கடைஞ்ச அரைக்கீரையை சைட்ல வச்சிருவாங்க, அதைத்தான் தொட்டு சாப்பிடுவாங்க. அத கெட்டிமா எடுத்து வச்சிருவாங்க ஐயா. எங்க வீட்டுல முருங்கீரை அப்படிதாங்க சமைப்பாங்க. கெட்டியா கடைஞ்சி தனியா தொட்டுக்க வச்சிருவாங்க, தண்ணியா குழம்பு வச்சிருவாங்க. அதை போட்டு சாப்பிட்டு அந்த கீரை தொட்டுக்கணும். ஒரே கடைகள் தான். சோத்துல போட்டு சாப்பிடுறது பேரு குழம்பு மாதிரி, சைட்ல வச்சு சாப்பிட்டா அது பேர் என்னது? நான் யோசிப்பேன், இது எப்படிமா இப்படி பண்றீங்க? ஆனா அந்த டேஸ்ட் இது நாள் வரைக்கும் என் வாழ்நாள் நான் பார்த்தது ரெண்டுமே வேற டேஸ்டா இருக்கு. சோத்துல பண்ணி சாப்பிடுற அதே கடைஞ்ச கீரை தான் நடுவுல போட்டு சாப்பிட்டப்ப சைட்ல. இன்னும் நான் இங்க கீரை கடையும் போது அதுதான் செய்வேன். கீரை கடையும் போது என்னைக்குமே சைடு எதுவுமே வைக்க மாட்டேன். கீரை கடைஞ்சானா கீரை தான் சோத்துக்கும், கீரை தான் சைட் டிஷ். அதே கீரை கடைஞ்ச கீரை தான். அதை தொட்டு சாப்பிட்டு பாக்குறது ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்க. அட்டகாசமான ஒரு காம்பினேஷனா இருக்கும். என்ன சொல்ல வேணா, நுகர்ச்சி அதிகமாகணும்னா நிறைய கலைகள் தேவைப்படும். கலைகள்னா நிறைய டிவிஷன்ஸ் தேவைப்படும். அப்போ திருமணம் எதுக்கு? நுகர்ச்சிக்காகத்தான். தொட்டும் தொடாம நுகரக்கூடாது. எப்படி நுகரணும்? போதும்ன்ற அளவுக்கு நுகர்ந்தாதான் இந்த உலக மாயையிலிருந்து நம்மளால நீங்க முடியும். அதுக்காக திருமணம் செய்யறாங்க. திருமணத்துல எத்தனை கலைகள் இருக்கு? பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, சமையல் இருக்கு, மலர் மாலைகள் இருக்கு, கோலம் போடுறது இருக்கு, மத்த எல்லா கலைகளும் ஒன்னா இருக்கக்கூடிய இடம். சப்போஸ் திருமணம்ன்ற ஒரு செய்தியை சிவபெருமான் செஞ்சு காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல யாராவது மேல வைப்போமா? நாதஸ்வரம் எனக்காவது கூப்பிட்டு இருப்போமா? சும்மா கூப்பிட்டு ஏதாவது கச்சேரி பண்ணிட்டு இருப்போமா? ஆனா திருமணம் வந்துட்டு என்னதான் பண்ணி ஆகணும்? மேள வைக்கணுங்க. மேள வைக்கணும், நாதஸ்வரம் வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், கலைகள் வைக்கணும், வாழை மரம் வைக்கணும். எல்லாமே கலைகள் தான். எல்லா கலைகளும் எதுக்காகன்னா இந்த ஆன்மா அனுபவிக்கிறதுக்காக, அதிக அனுபவம் வேணுன்றதுக்காக அதிகமான கலைகள் வச்சிருக்கா. சப்போஸ் சாமி திருமணம்ன்ற ஒரு கான்செப்ட செஞ்சு காமிக்கல, தாக்ஷாயினியை தூக்கிட்டு போய் கட்டினார்ல, நம்ம அப்பா தாக்ஷாயினியை தூக்கிட்டு போய் கட்டினார்ல, அப்படியே நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வீடு புகுந்து தூக்கிட்டு போய் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே
வீடு வந்து பிள்ளைய தூக்கி தூக்கி போய் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன நிகழ்ந்திருக்கும்? கலைகளே இருக்காதுங்க ஐயா. கலைகள் இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஆன்மா ஒடுங்கி இருக்காது. ஆன்மாவுக்கு தெவிட்டுத நுகர்ச்சி இருந்திருக்காது. அதிக நுகர்ச்சி இல்லாம போயிருக்காது. சளிப்பு தட்டி இருக்காது. சளிப்பு தட்டலைன்னா இதுக்கு என்ன பண்ணும்? இன்னும் பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பிறவி எடுத்ததுக்காக நிகழ்ச்சியே விடாது. அதனால சாமி சொல்றாரு பாருங்களேன், இந்த பாட்டை சொல்லி நல்லா கவனிங்களேன். உலகறிய தீவேளாது ஒளிந்தினலே. எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி வேல் வித்தி எல்லாம் வச்சு அவன் வந்து செய்யாம விட்டுருந்தான் அப்படின்னா, உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாளலும். என்னது கலை நவின்ற பொருள்கள்? கலைன்ற ஒரு வார்த்தைக்கே பொருள் இருந்திருக்காது. இன்னைக்கு திருமணத்துலதான் பரதநாட்டியம் ஆடுறதுக்காக பரதக்கலை வந்துச்சு, தெரியும் இல்லையா? திருமண நிகழ்வின் போதுதான், திருமண நிகழ்வின் போது இசைக்கக்கூடிய அந்த இசைக்காகத்தான் இசைக்கருவிகள் வந்தது. திருமணத்தின் போது செய்கின்ற அந்த கோலத்துக்காகத்தான் கலை, அந்த ஆர்ட்ன்னு சொல்லக்கூடிய ஆர்ட் கலை வந்தது. பூ தொடுத்தல், மாலை தொடுத்தல், நலபாகம் 64 கலையில ஒண்ணு தெரியும் இல்லையா? நலபாகம் சமைத்தல் என்பது ஆயக்கலைகள் 64ல ஒண்ணு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆயக்கலைகள் 64. இந்த போர் கப்பல் செய்யறாங்கல்ல, கப்பல் கட்டுதல் இருக்கு இல்லையா? கப்பல் கட்டுமானமும் ஆயக்கலைகள் 64 ஒண்ணு. கப்பல் கட்டுமானம், போர் முறை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணும்? மாட்டு அடக்கணும், அந்த இளவட்டக்கல்ல தூக்கி போடணும், அதெல்லாம் இருக்கு, தெரியும் இல்லையா? மாட்டு அடக்கி இளவட்டக்கல்ல தூக்கி போட்டிருந்தா தான் அந்த பெண்ணை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் மேல கடைசி எப்படி நிப்பாங்க? அந்த அண்ணன்மார்கள்லாம் தடுத்து நிப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அடிச்சு வெற்றி கொண்டு எங்க போனோம்? அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்க வீரம் என்பதும் எதுல இருக்கு? வீரம் என்ற கலை எதுல இருக்கு? கல்யாணத்துல இருக்கு, திருமணத்துல இருக்கு. ஆக அந்த 64 கலை இருக்கக்கூடிய ஒரு இடமாக திகழ்வது திருமணம். யார் செஞ்ச திருமணம்? இறைவன் செய்து காட்டிய திருமணம். இன்னைக்கு என்ன பண்றோம்? பூலாம் வேணாம், நாதஸ்வரம் எல்லாம் வேணாம், ஏதோ போட்டுக்கலாம், நாதஸ்வரத்தை ரெக்கார்ட போட்டுக்கலாம், வாசல்ல என்ன பண்ணலாம்? கோலம் வேணாம், ஆமா வீடியோ போட்டுக்கலாம். வாசல்ல கோலம் வேணாம், கோலத்துக்கு பேர் என்ன போட்டுக்கலாம்? ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். கோலத்துக்கு பேர ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அதை செய்யாதீங்க. இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா பிரைடல் டெக்கரேஷன் சொல்லிட்டு அந்த தலைக்கு அலங்காரம் பண்றாங்கல்ல, அலங்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தீங்கன்னா, எந்த பூவும் வைக்கல, பூவே இல்ல, பூவே கிடையாது. யாருக்கு? மணப்பெண்ணுக்கு தலையில பூவே கிடையாது. நான் கேக்குறேன், பூ மட்டும் இல்லைங்கய்யா, ஆசீர்வாதமே பண்ண முடியல, எதுவும் போடக்கூடாதுன்றாங்க. விபூதி வைக்க விட மாட்டேன்றாங்க. முதல்ல இல்ல வேண்டாம், மேக்கப் கலந்துடும், விபூதி வைக்காதீங்க. மேக்கப் எது முக்கியம்? இப்போ பெண்ணுக்கு தலையில நார்மலா மங்களமா பூ வச்சிருக்கணும், பூவே கிடையாது, பூவே இல்ல. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த ஜடமாட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜடமாட்டி, ஜடமாட்டி வச்சு அதுல எல்லாம் பூவை சுத்தி அந்த அந்த ஜடமாட்டியை கலட்டுறதுக்கே 2 நாள் ஆயிரும். அந்த ஜடமாட்டியை கலட்டுறதுக்கே 2 நாள் ஆயிரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு மறுநாள் காலையில நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்து மெதுவா பிள்ளைக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லி கலட்டி தாளம் பூவெல்லாம் அதுல வச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலுடையதா இருக்கு. இன்னைக்கு அந்த பூ தைத்தல், பூ தொடுத்தல்ன்றதுக்கு என்ன கிடையாது. ஏதோ யூஎஸ்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பூவா, அது பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அந்த பூ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இதுதான் என்ன ஒரு விஷயம். டான்ஸ் ஆடுறாங்களாம். என்ன டான்ஸ்? நம்ம இவர் சொல்லுவாரு, அவர் சொல்ற மாதிரி, ஏப்பா ஏய் என்னப்பா எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து இது மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி மணப்பெண்ணை டான்ஸ் ஆட வைக்கிறது. இது யாரு பண்ணான்னா இந்த கேரளா மக்கள் பண்ண விஷயம். கேரளா மக்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடணும், வைக்கணும், அதுவும் யார்கிட்ட பண்ண நார்த் இந்தியன்ஸ் கத்துக்கிட்டதை இங்க பண்ணணும்னு சொல்லி கடைசியில இப்போ ஒரு பெரிய கேவலமான கலாச்சாரம்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு போட்டு இப்ப அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை எங்க போட்டு காட்டுறாங்க? எல்லாரும் உட்காந்துருக்காங்க, திருமணம் முடிஞ்ச அந்த ரிசப்ஷன்ல உட்காந்து எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டு காட்டி ஒரு சிரிக்க வச்சு அதை ஒரு வீடியோவா போட்டு அதை ஒரு வீடியோவா யூடியூப்ல போட்டு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, கலைகள் எல்லாம் அழிந்து கேவலமா போகுது. எதுக்காக நம்ம சாமி கல்யாணம் பண்ணி பார்த்தாரு? இவங்க பண்றதை பார்த்தா கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம்னு தோணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, கலைகள் எதற்காக அப்படின்னா, நீங்க பரத இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க?
முடிக்க போறேன். டென்ஷனா இருப்பீங்க. பாட்டு கேட்போங்க ஐயா, பாட்டு போட்டு கேட்போங்க ஐயா. சூப்பர், பாட்டு கேட்பீங்க. தேவியம் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிச்சிட்டு பாட்டு கேக்குறதாங்க. பாட்டு கேட்கறது, ரைட். பாட்டு கேட்கறது. அப்புறம் 5 நிமிஷம் நடந்துட்டு வந்துருவோம். தனிமைப்படுத்திக்கிறீங்களா? சரி. என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதானா? நம்மளுக்கு மனசுக்கு என்ன பிடிச்ச கவனிங்களே, சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசை போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் படம் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா படம் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பாட்டு கேட்பாங்க. சில பேர் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சில பேர் வெளியில அவுட்டிங் மாதிரி போவாங்க. என்னை மாதிரி ஆகா வழிகளுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா நான் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப டென்ஷனா இருக்கா, அழகா நல்லா சமைச்சு விதவிதமா சமைச்சு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே போட்டு நல்லா அதை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன்னா எல்லா கவலையும் மறந்து போயிடும். என்னை மாதிரி ஆகா வழிங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா நல்லா சாப்பிடணும். நல்லா அள்ளி வை, இன்னும் அதிகமா வைன்னு சொல்லி அள்ளி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம். அப்போ இந்த நம்மளுடைய அந்த அந்த இப்போ ஒரே வழிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க எல்லாரும், உங்களுக்கு வேற எந்த கலையும் கிடையாது. பாட்டு கேட்கறது மட்டும்தான். ஆமா, சாப்பிட்டா. இப்போ நீங்க பாட்டு கேட்கறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பாட்டு கேட்டா பிடிக்குமா? தெரியாம எல்லாத்துக்கும் பாட்டு கேட்டா பிடிக்குமா? சோகமா இருக்கு, ஒரு ஆன்மாவுக்கும் வேற மாதிரியான அந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? அதனால கலைகள் நிறைய தேவை. கலைகள் நிறைய இருந்தா நம்மளுடைய நுகர்ச்சி அதிகமாகும், நம்மளுடைய அந்த வடிகால்கள் அதிகமாகும், நம்மளால எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்க முடியும். அதே சமயத்துல அதிக நுகர்வுனால தெவிட்டுதல் ஏற்பட்டு தவ வாழ்க்கைக்கு போயிடும். அப்ப தவம் போகணும்னா கலைகள் நிறைய வேணும். புரியுதுங்களா? தவம் போகணும், தவத்துக்கு வரணும்னா கலைகள் நிறைய வேணும். அப்ப அந்த ஆயக்கலைகள் 64 கட்டு சம்சாரம் பண்ணி, அதுக்கப்புறம் குடும்பம் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேவ பிரசன்னமா அது மாதிரி காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் தவத்துக்குள்ளே போவாங்க கணவன் மனைவி. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே. நம்முடைய வாழ்க்கை எப்படி? 12 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம், 12 வயசுக்கு மேல கலைகள் கற்றுக்கிறது, அடுத்த 24 வயசுல திருமணம், 24ல இருந்து 36 வயசு வரைக்கும் என்னது குழந்தை குட்டிக வேலை, இதெல்லாம் 36 வயசுக்கு மேல காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுல போயிட்டு காட்டுல ஒரு குடிசை போட்டு எதெல்லாம் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அங்க அப்புறம் ஒரு 40-50 வயசு என்ன பண்ணுவாங்க, தவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. 60-65 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, தவ வாழ்க்கையில முக்தி பெற்று அப்படியே இறைவனடி போய் சேருவாங்க. இதுதான் நமக்கு இட்ட 4 பருவங்கள். இப்ப என்ன ஆகுது, கல்யாணமே 40 வயசுலதான் முடியுது. இனிமே இனிமே முடிச்சு இனிமே பார்த்து அதுக்கப்புறம் போய் கேட்டா இந்த பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுது, நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் முடிக்கணும். இந்த பையன் என்ன சொல்றான், நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் முடிக்கணும். விளங்கிரும். எங்க அப்பா எல்லாம் கல்யாணம் முடிக்கிறப்ப வேலையே கிடையாது, அவருக்கு வேலையே கிடையாது. என்னமோ ஒண்ணு சும்மா கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க பெரிய சாதனையை செஞ்சிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திருமண நுகர்ச்சியை சரியா செய்து கொடுக்கணும். இப்ப அப்படி பண்ணல. நம்ம காலத்தை மாத்திட்டோம். காலத்தை மாத்தி எங்க விட்டு போட்டோம். அப்ப அந்த வாழ்க்கையில என்னைக்காவது தெவிட்டு தட்டுமா? இவனால இல்லற வாழ்க்கையிலேயே சரியா இருக்க முடியல, இல்ல இன்பத்தையே சரியா அனுபவிக்க முடியலன்றப்போ அதுக்குள்ளேயே பல குளறுபடிகள் ஏற்பட்டு என்ன ஆயிடுது, அத்திவாரமே குறைஞ்சு போய் 2 பேரும் பயங்கரமா பிரிஞ்சு தைவசாயி அப்புறம் ஒரு பிரச்சனையா போய் அப்புறம் கலைகள் எங்க நிற்கும், அவங்க எப்படி தெவிட்டுதல் ஏற்படும். ஆக அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெருமான் செய்து காட்டுது திருமணம் மட்டுமல்ல, கலைகளுடைய நுகர்ச்சியை செஞ்சு காமிச்சான். திருமணத்தின் வாயிலாக என்ன பண்ணி காமிச்சான், கலைகளுடைய நுகர்ச்சியை பெருமான் நமக்கு செஞ்சு காமிச்சா. கலைகளை நுகர்வதனால என்ன கிடைக்கும், சலிப்பு கிடைக்கும், தெவிட்டுதல் கிடைக்கும். தெவிட்டுதல் கிடைக்கிறதுனால என்ன கிடைக்கும், வணக்கங்கய்யா. சிறப்பு மகிழ்ச்சி. நல்லது. சிறப்பு. நல்லது. மியூட் பண்ணிக்கலாம்.
இப்போ முக்கியமான செய்தி, திருமணத்தின் வாயிலாக பெருமான் கற்றுக் கொடுத்தது கலைகளை. கலைன்னா என்ன அர்த்தம்? இன்பத்தையே கூறு கூறா பிரிச்சு வச்சிருவாங்க. இன்பம் இருக்குல்ல, இன்பம்ன்ற மொத்த கேக்க பைசெக்ட் பண்ணி கீத்தா வெட்டணும் அப்படின்னா அது பேர் தான் கலை. இன்பம்ன்றத பாட்டுல வச்சா, சாப்பாட்டுல வச்சா, ஓவியத்துல வச்சா, அப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எது வருது வீரத்துல வச்சா. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா புரியலையா? அப்ப இன்பம் அப்படிங்கிற முழு கேக்க, முழு மாம்பழத்தை கீத்தா போட்டு வச்சது பேரு தான் கலை. அந்த கலை 68 சித்திகளை விரிச்சோம்னா 64 கலைகள் வரும். 64 கலைகளை ஒடுக்குனா அட்டமா சித்தி வரும். 64 கலைகளையும் ஒடுக்குனா என்ன வரும்? அட்டமா சித்தி வரும். அட்டமா சித்திய பிரிச்சா என்ன வரும்? 64 கலைகள் வரும். அப்ப அந்த 64 கலைகளும் அட்டமா சித்தி என்ற தவ வாழ்வை பெறுவதற்காக நம்மை இந்த உலகவியல்ல தெவிட்டுதல் ஏற்பட்டு இறைவன் திருவடியில வேட்கை ஏற்படுவதற்காக செய்த மிகச்சிறந்த சாதனம் தான் திருமணம். இப்படி ஒரு டெபினிஷன் யாராவது கொடுக்க முடியும்? இப்படி ஒரு டெபினிஷன், கல்யாணத்துக்கு ஒரு டெபினிஷன் யாராவது கொடுக்க முடியுமா? கல்யாணம் ஏன் பண்ணா, நான் என் குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக வம்ச விருத்திக்காக பண்ணேன்னு சொல்லாம, கல்யாணம் ஏன் பண்ணா, கலைகள் வாழ்வதற்காக பெருமான் திருமணம் செய்தான். கலைகள் ஏண்டா வாழணும்னா, கலைகள் வாழ்ந்தா இன்ப நுகர்ச்சி அதிகமா இருக்கும். இன்ப நுகர்ச்சி அதிகமானா வாழ்வியல்ல தெவிட்டுதல் ஏற்படும். தெவிட்டுதல் ஏற்பட்டா இந்த ஆன்மா தவ வாழ்க்கை நோக்கி பயணம் செய்யும். அப்ப தவத்திற்கு இந்த திருமண கலைகள் தான் ஒரு படிக்கட்டா இருக்கு. அதுதான் சொன்னாரு, உலகறிய தீவேலாது ஒளிந்திரனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாணம். எல்லா கலைகளும் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் தம்பி. எங்க அப்பா மட்டும் கல்யாணம் முடிக்கலன்னா, கலை ஒழுங்கா இல்லாட்டி நுகர்ச்சி இருந்திருக்காது. நுகர்ச்சி இல்லைன்னா இந்த ஆன்மாவுக்கு ஓய்வு வருதல் என்றே இருக்காது. அதனால எங்க அப்பா கல்யாணம் முடிச்சு எங்களுக்காக காமிச்சா அதை சொல்லும் போது கேட்டு அத்தனை பௌத்த இருக்கணும். அப்படியே அவங்க திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் மியூட் பண்ணிக்கலாம் சாமி, மியூட் பண்ணிக்கலாம். அப்போ நாம புரிஞ்சுதுங்களா? திருமணத்துக்கான டெபினேஷன் புரிஞ்சு. அதனால கண்டிப்பா திருமணங்களை சடங்கு சம்பிரதாயத்துலதான் பண்ணணும். சடங்கு சம்பிரதாயத்துக்கு இவ்வளவு வலிமை உண்டு, இவ்வளவு ஆட்கள் உண்டு, அதுக்கு பின்னாடி இவ்வளவு பின்னல்கள் உண்டு, இத்தனை விஷயங்கள் உண்டு. புரியுதுங்களா எல்லாருக்கும்? சிறப்பா புரியுதுங்களா? அப்ப இறைவன் ஏன் திருமணம் செஞ்சான்னா இவ்வளோ பெரிய கதை சொல்லணும், இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லணும். சொன்னாதான் புரியும். ஏதோ வந்தான் திருமணம் முடிச்சா எல்லாரும் ஒரு தீகா கட்சிக்காரங்க கேக்குறாங்க. தீகா கட்சிக்காரங்க ரொம்ப கொடூரமான கேள்வி. ரொம்ப கொடூரமான கேள்வி. அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு வக்ரமான கேள்வி. அப்போ இன்னைக்கு முதலிரவு எப்போ அப்படின்னு அந்த திராவிட கழக கட்சிகள் ஒரு வக்ரமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இத சரிதானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அவர்கள் 2 பேரும் தாய் தந்தையர்கள். அவங்க ஏற்கனவே பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அவர்கள் இந்த மாதிரி ஆண் பெண் கூடல்லதான் குழந்தைகளை பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கல்யாணம் முடிச்சு காட்டுறது நாம இப்படி பண்ணணும்ன்றதுக்காக தவறே தவிர அவர்கள் அதை கூடல் மூலமாக குழந்தைகளை புறம் தருதல். அப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு புத்தியை உருவாக்குறது எதுக்காகன்னா, இந்த மாதிரி புரிதல் இல்லாம இறைவனுடைய திருமண சடங்குகளை பார்க்கறதுனாலதான் அந்த தன்மை வருது. அப்ப இறைவனுடைய சடங்குகளை இந்த புரிதலோடு பார்க்கும் போது என்ன நிகழும் அப்படின்னா, தவ வாழ்க்கை நோக்கி நம்மளுடைய ஆன்மா பயணம் செய்ய ஆரம்பிக்கும். இதை சரியாக கற்றுத்தர வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு பதில் வேற எங்கேயுமே இல்லைங்க சுவாமி. எந்த புத்தகத்திலும் இல்லை. திருச்சாளர்ல தான் இந்த புத்தகம் இதுக்கான பதிலே இருக்கு. திருச்சாளர்ல மட்டும்தான். அப்பேற்பட்ட ஆட்களுடைய திருச்சாளர்களை சிந்திச்சிருக்கோம். அடியன் 10 நிமிஷம் லேட்டா அவங்க சாப்பாட்டுட்டு, அதனால 10 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். என்னை பொறுத்தள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இதோட நிறைவு செய்யறோம். ஆக இந்த பாடல் மலையறையன் பொன்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டா என்னுமது என்னேரி என்னுமது என்னேரி உலகறிய தீவேலாது ஒளிந்திரலே உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாலோ என்று சொல்லி அனைவரும் வருகின்ற இப்ப வரப்போகுது. யாருக்கு கல்யாணம் வரப்போகுது? யாருக்கு?
வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால தேடி வரும் திருநாளு, ஒரு பூந்தேறு பூட்டி வரும் பெருநாளு அப்படின்ற அந்த பெருநாள் வரப்போது எங்க அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மங்கள நானும் மாசரு பொண்ணே வருக, மாசரு பொண்ணே வருக. அதுதாங்க யாப்ப திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, மாதவன் தங்காய் வருக, மரகத மணி உழவ வாசலில் இங்கே வருக, கோலவிழியும் குளிர்முகமும் அப்படின்னு அந்த பாட்டு அப்படியே அழகா போகும். அதனால அந்த அந்த பாடலுக்கு ஏற்ப அன்னை மீனாட்சியும் நம்ம அப்பா சொக்கநாதரும் உலகத்திலேயே திருமணம்னு செய்து காமிச்சது, பிராக்டிக்கலா எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சது மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தான். இன்னும் உலகத்துல எந்த இடத்துல பள்ளியறை பூஜையில அம்மையும் அப்போதும் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு பேர் என்னதான்? மீனாட்சி சொக்கநாதர் தான். எந்த ஊரா இருக்கட்டும், எந்த ஊர்லயும் பள்ளியறை பூஜை நடந்தா யாருக்கிட்ட நிகழும்? மீனாட்சி சொக்கநாதர் தான் நிகழும். அந்த மீனாட்சி சொக்கநாதர் திருமண நிகழ்வு வரப்போகுது. மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தை தயவு செய்து பாருங்க, ஆன்லைன்ல பாருங்க. பார்க்கும் போது இந்த கலைகள் எல்லாம் நமக்கு தேவை, இந்த கலைகள் எல்லாம் இன்ப நுகர்வுக்கு தேவை. மங்கள ஒளி இன்பத்தை தருது, அங்க போட்டிருக்க மாலை இன்பத்தை தருது, நகை ஆபரணங்கள் இன்பத்தை தருது, அன்னை பராசக்தி இன்பம் தருகின்றாள், இங்க அப்ப இன்பம் தர்றான். மங்கள நான்கூட்டுதல், அடியவர்களுடைய வாழ்த்து செய்தி, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் உணர்வு என்று சொல்லி எங்கும் இன்பம் எதிலும் இன்பம், இன்பத்தை முழுவதுமா சுவைத்து கொண்டே இருக்க இன்பத்தினுடைய சுவை என்ன ஆயிடுது? இது 10 வருஷமா இன்பம் தருகின்ற சுவைய ஒரே ஒரு கல்யாணத்துல போய் பார்த்ததுக்கே வந்துருக்கு. இறைவனுடைய திருமணத்தை பார்த்ததுக்கே 10 வருஷமா இது சேர்க்க வேண்டிய இன்பத்தை ஒரு நாள்லயே இது சேர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய திருமணத்துக்கும் அடியவருடைய திருமணத்துக்கும் வருது. அப்படின்னா நாம தப வாழ்க்கையை செல்வதற்கு சரியான தருணம் இது என்று சொல்லி அடியவர்கள் மீனாட்சி சொக்கநாதனுடைய திருமண நிகழ்வை கண்டு மகிழுங்கள் என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இதை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நிறைவு செய்யும் முகமாக சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் 3 நிமிஷத்துல போயிடுவோம், அடியார்கள் இருந்து போகலாம். திருச்சிற்றம்பலம். சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்முறை மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. அடியார்கள் தங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் செய்யலாம். கேள்வி சிவாய நமய்யா. நீங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே 100க்கு 100 உண்மையா. இந்த திருமண சடங்கை பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு ஒரு அருமையானது. ஆனா உலகத்துல இதை விட வேற வார்த்தைகள் இல்ல. நீங்க சொல்றத திருமண சடங்கு அவ்வளவு விவரமா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அப்படி ஒரு பூரிச்சு போயிட்டேன். எனக்கு இந்த மாதிரி விளக்கம் நான் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையா. ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு நான் அன்னைக்கு அப்பதான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தூக்கமே 1 மணி தான் வருவியா, அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்யா. உங்களோட அந்த சிவபெருமானை பத்தி ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கியா. இதுக்கு மேல சொல்ல தெரியல. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. அதுல அவரோட பேச்சு பார்த்தாலே நினைச்சாலே தொண்டை அப்படி கமருதுயா. எனக்கு தொண்டை கமர்ந்து பேச வார்த்தை வர மாட்டேங்குது. அவரோட அன்பையும் அறிவையும் நமக்கு ஒரு பக்தி ஊட்டக்கூடிய சிவபெருமான்ட்டு அவ்வளவு ஒரு பற்றுதல் வைக்கணும்னு உள்ள நினைப்புலயே தான் காலத்தை முடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேல நம்ம தெய்வத்தை தான் கும்பிடணும். அது தன்னால வந்துருங்க ஐயா, தன்னால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. இன்னும் ஒரு இடையூறுக்கு வாய்ப்பு, கேள்விகள் இருந்தா எழுப்பலாம், பதிவுகள் இருந்தாலும் செய்யலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமி. ஐயா இப்போ பிரதோஷம் நம்ம மாசத்துக்கு 2 நாள், அதாவது அமாவாசை நாள் அன்னைக்குன்னா இன்னைக்கு நம்ம பிரதோஷம் வழிபாடு செய்யறோம். அதை பத்தி சொல்லியிருந்தீங்க.
இப்போ சனி பிரதோஷம்னு வருது, அது எப்படி எதுக்காக ஐயா சனி பிரதோஷம் வந்திருக்கு இப்போ அது எதனால, அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் கலாமா கலாராஜம்மா சொல்லுங்கம்மா சுவாமி. சொல்றேன் ஐயா. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்சப்ப அன்னைக்கு சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை அது நடந்ததுனால சனி பிரதோஷம் விசேஷமா கொண்டாடுறோம் அந்த டயத்துல. அதுதான் கேக்குறாங்க ஐயா. என்ன குரூப்ல சேர்த்துக்கிறேங்க ஐயா. நான் ஏற்கனவே உங்க குரூப்ல நான் வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு இந்த லிங்க் ஒரு அம்மா அனுப்புனாங்க, வந்தேன். என்ன சேர்த்துக்கிறேங்க ஐயா. இந்த ஆன்மா ஞானம் பெற்று இறைவனின் திருவடியை சேர்றதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்க தர்றீங்க ஐயோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நன்றிங்க சுவாமி. நீங்க அம்மாவுக்கு உங்களுடைய எண் கொடுங்க சாமி, நாங்க உங்களை சேர்த்துறோம். உங்களுடைய எண் இருக்குல்ல, தொலைபேசி எண் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, நாங்க சேர்த்தோம். நல்லது நல்லது நல்லதுமா. ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு நிறைவு செய்யறோம். ஒரே ஒரு வாய்ப்பு. ஐயா திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நம்ம அந்த ஒவ்வொரு இதுலயும் போய் நுகர்ந்துதான் அது நமக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பண்பட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் தான் இத்தனை அடியாரும் சேர்ந்து திருவாசக சிந்தனையில உட்கார்ந்துருக்கோங்கிறது என்னுடைய. அதுலயும் நீங்க நீங்க சொல்றதெல்லாம் அன்பு அன்பு அன்பு, நம்ம அப்பாங்கிறதுனால அது அப்படியே ஆழமா, நம்ம சும்மா வேலை பார்த்துட்டே இருந்தா கூட அது வேலை மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், இது ஒரு பக்கம் உள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ரொம்ப ஆழமா பதிய வச்ச குரு இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்காரு ஐயா. அதனால நாங்கெல்லாம் தவம் செஞ்சிருக்கோம்னு நல்லா சொல்லிக்கலாம். தவம் செஞ்சிருக்கோம், அதனாலதான் இத்தனை ஆத்மாக்கெல்லாம் இதை கேட்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. அந்த கலை நவீன்றன் கான் சாளலும் அது இனிமே மறக்காது. எல்லா கலைகளையும் நம்ம பார்த்து அதுல இருந்து வெளியில வந்து இறைவன் நமக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்காகத்தான் அந்த நுகர்ச்சியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லா இன்னைக்கு புரிஞ்சுது ஐயா இந்த வகுப்புல. நன்றி. சிவாயனம். மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம் சாமி. ஒரே ஒரு விஷயம். என் கேள்விக்கு விட அதுதானுங்களா இல்ல வேற? இல்ல பெருசா சொல்லணும், அதுக்கு பெருசா சொல்லணும். பெரிய கேள்வி அது, பெரிய. கண்டிப்பா அடுத்த முறை எனக்கு 3 விஷயம் ஞாபகப்படுத்துங்க எல்லாரும். 1 தட்சிணாமூர்த்தி, ஓகேவா? 2வது சனி பிரதோஷம், 3வது மனம் மொழி மெய். இது 3 எனக்கு ஞாபகப்படுத்து அடுத்த வாரம். சொல்ல வர்றேன், ஆனா அது மறந்து போயிடுறேன். ஒவ்வொரு முறையும் இதை சொல்ல வர்றேன், அது மறந்து போயிடுறேன். இது 3 ஞாபகப்படுத்துங்க. இது தட்சிணாமூர்த்தி, சனி பிரதோஷம், மனமொழி மெய்கள். இது 3 ஞாபகப்படுத்துங்க. நம்ம அதை நம்ம சிறப்பா சிந்திக்கலாம். நான் நிறைய ப்ரிப்பேர் பண்றதுல ஒவ்வொரு முறையும் அடியன் ப்ரிப்பேர் பண்ணது வந்ததுல 1% மட்டுமே அடியனால சொல்ல முடியும் சாமி. இன்னும் ஒரு கேள்வி சாமி. இப்போ நீங்க வேல் மரல் வழிபாடுல சொல்லியிருந்தீங்க, வேலுக்கு எலுமிச்சை பழம் குத்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ சூளத்துக்கு அதை குத்துறாங்க. உங்களை மாதிரியே நானும் கோவப்பட்டேன். இப்போ ஒரு 2 நாள் முன்ன சோசியல் மீடியால பார்த்துட்டு ஒரு ஜாதகம் எல்லாம் சொல்லக்கூடியவர், அவர் கணிச்சு சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, வேல் எல்லாம் வீட்டுல வச்சிருந்தா எலுமிச்சை பழம் குத்தணும்னாரு. இதுன்னா இது இப்படி ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நம்ம ஐயா அப்படி சொல்றாரு. நான் இங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன், இதை நான் கேட்டே ஆகணும். வேல் குத்த வேலுக்கு எலுமிச்சை குத்த சொல்லிட்டீங்க, சூளத்துக்கு ஏன் குத்தலாம்? அதுக்கு மட்டும் சொல்லுங்க சாமி. வேல் வேற இல்ல, சூளம் வேற இல்ல. வேலும் சூளமும் என்னன்னா, சூளம் என்பது 3 ஆணவம் கண்மம் மாய என்ற 3 மலங்கள் அழிக்க வந்த ஒரு கூர்மையான ஒரு பொருள் தான் அந்த வேல். அது அதுவும் ஒளி வடிவம் தான். நான் சொல்றேன் சாமி, இது எல்லாமே ஐயா கேட்கிற கேள்விகள் எல்லாமே விரித்து சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. கண்டிப்பா சூளத்தை நம்ம அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க, இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அதை கண்டிப்பா இது கொஞ்சம் விரித்தே பார்க்கலாம் சாமி. காலம் கடந்து விட்டதுன்றனால இந்த கேள்வியை நம்ம ஹோல்டுல வைக்கிறோம். கேள்விக்கான பதில நம்ம வருகின்ற வாரங்கள்ல ரொம்ப விரித்து பேச காத்திருக்கோம். சரிங்களா? நல்லது. கலாமா உங்களை சேர்த்துறோம் சாமி. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சேர்த்துறோம். உங்களுக்காக லிங்க். அடுத்த வகுப்பு எனக்கு இது எப்போ நடக்கும் அது தெரியல. ஆமா, இந்த வகுப்பு தொடர்ந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சரியாக 8:30 இதே லிங்க்ல தொடர்ந்து நிகழும். நீங்க இன்னைக்கு வந்தீங்கல்ல, வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் 8:30 நிகழும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி வணங்குகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. புதிய அடியார்களுடைய வணக்கங்கள். நிறைவு செய்யறோம். அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, துக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க,
மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. நன்றிங்க சுவாமி. அடியார் நன்றிங்க ஐயா. அனைத்து அடியார் உத்தரவு வாங்கிக்கிறேன். அனைத்து அடியார் திருவடி வணங்குகிறேன் சாமி. குருநாதர் திருவடி